பசுமை கொண்டெழுந்த பேரரசு இது தீவ கற்பகமே தமிழரின் தேசமே. நவக்கோளையும் வீழ்த்தி அண்டம் ஆண்ட தமிழ் வீரன் இராவணன் மன்னடா, இது ராவணன் மன்னடா. சோழனாண்ட கடலடா தமிழனாலும் மன்னடா. சேர சோழ பாண்டிய ஆட்சியடா, மூவேந்தரின் நீதி சாட்சியடா, ஈழத்தின் தொன்மையே வாய்மையடா. இது தீவகம் தமிழின் தேசம், இது தமிழ் தேசம். மரம் நாட்டி எல்லாள நாண்ட மன்னடா, நீதி நிலமடா. வாளில் நீதியும் போரில் நெறியும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் பண்டார வன்னியன், அவனே பண்டார வன்னியன். வன்னியன் குரலில் எழுந்த தமிழ் தேசமே தமிழின் வரலாறடா. மாற்றங்கள் வந்தாலும் நிலைக்குதடா எல்லாளன் மரத்தின் சின்னம். வன்னியம் போரின் அழியாத திறனும் யுக யுகமாய் வாழும் தமிழ் தேசமே என்றும் எம் உயிர் மூச்சே. சோழனாண்ட கடலடா தமிழனாலும் மன்னடா, தீவகத்தை தடம் பதித்தாண்டா, பாண்டிய கொடியில் நீங்கள் ஆட ராஜராஜனின் சென்ற ஈழ பாதையடா. வணக்கம் உறவுகளை, மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாள் சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த விவாதத்துக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைய நாள் நாங்கள் வன்னிமேந்தனுடைய தளத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று மைல்கல்லில் நாங்கள் நிற்கின்றோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்கள் அத்தனையிலும் மிகவும் துல்லியமான விடயங்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் இப்பொழுது எங்களுடைய 200வது பாடல் திட்டத்தின் அடிப்படையில் நாளை நாங்கள் எங்களாவது 200வது பாடலை நெருங்கப் போகின்றோம். இந்த பாடல் என்பது மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு டிக்டாக் தளங்களும் அல்லது எந்த ஒரு தொலைக்காட்சிகளும் சர்வதேச ரீதியில் செய்து கொள்ள முடியாத மிக பெரும் புரட்சி பாலம் ஒன்றை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம், நடத்தி இருக்கிறோம். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இந்த உலக அரங்கில் இப்படி ஒரு விடயம் செய்ய முடியும் என்பது யாருக்குமே தெரியாது. வன்னிமேந்தனுடைய தளம் மட்டும்தான் இதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இது ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றின் கலை பண்பாட்டு துறையில் இது ஒரு மைல்கல்லாகவும், எதிர்காலத்தில் அரசியல்வாதிகளுக்கும் கலை பண்பாட்டு துறையினருக்கும் இன்னும் பொருளாதார விற்பனர்களுக்கும் இந்த விடயம் மிக பெரும் சவாலாக ஒன்றாக மாறும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது கண்டிப்பாக நடக்கும். மிக பெரும் அச்சத்தையும் அச்சுறுத்தலையும் நாங்கள் மேற்கொள்கிற இந்த கலை படைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது ஆரம்பம் மட்டும்தான். இது வருங்காலங்களில் பல்கி பெருகும். பல கிளைகளாக இது முளைக்கும். பெரும் போட்டிகள் நிலவும். அப்பொழுது தென்னிந்திய சினிமாவை தாங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக விட்ட தவறுகளை எண்ணி வெட்கப்படும் என்று நான் சினிமா துறையில எனக்கு மிக பெரும் ஆழப்பெரும் கடுப்பும் கோபமும் இருக்கிறது. ஈழத்தமிழர்களையே நாங்கள் மட்டும்தான் சினிமாவுக்கு அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கிறோம். அவர்களுடைய தொலைக்காட்சிகளை, அவர்களுடைய நிகழ்ச்சிகளை, திரைப்படங்களை, சின்ன திரைகளை எல்லாம் வெளிநாட்டுக்கு கூடிய ஈழத்தமிழன் தான் 90% பார்வை செல்கிறார் என்றால் மறுப்பதற்கு இல்லை. வெளிநாட்டில் உள்ள நாங்கள் தான் காசை அள்ளி கொடுக்கிறோம். முதல் டிக்கெட்டை புக் பண்ணி நாங்கள் தான் பார்க்கிறோம். எனது கேள்வி என்னவென்றால், அரசியல்வாதிகளுக்கு நாங்களாம் பணத்தை அள்ளி கொடுக்கிறோம், சினிமா துறைக்கு நாங்களாம் பணத்தை அள்ளி கொடுக்கிறோம். ஆக நாங்கள் ஈழத்தமிழர்கள் தென்னிந்தியாவுக்கு கூடிய திரைப்பட துறையினருக்கும் ஏனையவருக்கும் நாங்கள் ஒரு காசு மரமாக மட்டுமே தெரிகிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாது. நான் இந்த கருத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இதை எல்லோரும் வலியுறுத்தணும். இந்த இடத்தில் நாங்கள் ஒரு தெளிதலை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இவர்களை நறுக்க முடியும், அல்லது வேரோடு இவர்களை அறுக்க முடியாது. இதற்கான காரணம் என்ன? ஹீரோ ஆகிறீங்க ஒரு ஆளுக்கு அடையாளம் காட்டின சொல்லு. எந்த அரசியல்வாதி
இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதி இந்த வாய்ப்பை ஈழத்தமிழுக்கு பெற்றுக் கொடுத்தா ஒரு தடவை சொல்லு. இந்த வைகோண்ட பெரிய ரோவனுடைய உளவுத்துறைக்கு விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரிக்கிற பொழுது அமைப்பு வந்து காசு அள்ளி கொடுத்தது. காசை இவர் ரோவன் ஆளுன்னு நினைத்தா பிறகு நிப்பாட்ட பிறகு அங்கட அமைப்புக்கு ஆப்படிக்க வலிக்கிட்டான். திருமாவளவன் அப்படி, மணியரசன் அப்படி, ராமதாஸ் அப்படி, திருமாவளவன் அப்படி. இவர்களுக்கு எல்லாம் காசு நீங்க கொடுக்கலையண்டா அவன் உங்களை அடிப்பான், தெரியும், காட்டியும் கொடுப்பான். இது வரலாறுல நடந்திருக்கு, கண்முன்னே நடந்திருக்கு. இல்லைன்னு சொன்னா வா கேள்விக்கு பயிலத்தா. இறுதி நிலையில விடுதலை புலிகள் அழிய நிலையில போய் உங்களை உதவி கேட்ட பொழுது நீங்கள் எவருமே போன் அழைத்து பதில் தர மறுத்ததுக்கான காரணம் உங்களுக்கான பணத்தை நிப்பாட்டியதால் நீங்கள் வைத்தறிச்சல்ல கோவப்பட்டீங்க. பொய்யில சொல்லி கோடிக்கணக்கில் காசை வாங்கினா அமைப்பு கொடுத்துச்சு. இல்லைன்னு சொல்ல சொல்லுவாங்க. இப்ப கேட்டா இல்லையா அண்ட புழு காசாவே சொல்லுவா நீ. ஆனா தந்தார்களா இல்லையா? தந்தார்கள். ஆக இந்த அரசியல்வாதிகளையும் சினிமாத்துறையை பற்றி நீங்கள் பேசணும். வருங்காலங்கள்ல எந்த திட்டத்தெல்லாம் பேசும் இது பற்றி பரப்புரை நாங்கள் முன்னெடுப்போம். நாங்கள் ஈழத்தமிழர்கள் தெரிய வேண்டும். இந்த கட்டமைப்புகள் செய்த புலியால்தான் நான் எல்லா தவறும் இந்த வெளிநாட்டுக்கு கூடிய விடுதலை புலிகளுடைய கட்டமைப்பு செய்த தவறு தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்ப இதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு 200 பாடல்களை நெருங்கி இருக்கிறோம். இன்றைக்கு ஏறத்தாழ 192 நினைக்கிற நம்பர் புள்ளையா போட்டேன். மாறி வித்திர துக்கத்துல நம்பரை புள்ளையா போட்டேன். டிக்டாக்ல மாறி கிடக்குது. 198க்கு நாங்க போயிட்டோம். டிக்டாக்ல வந்து நாங்கள் இந்த போட்டதுக்கான நம்பரை மாற்ற முடியாது. காரணம் 24 மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஓத்தரேஷன் தர மாட்டான். எடிட் பண்ண மாட்டா. 24 மணி நேரம் கழிஞ்சாதான் அதுல மாற்ற முடியும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனா யூடியூப்ல அப்படி இல்லை. யூடியூப்ல எப்போ யூடியூப் உள்ளுக்கு வீடியோவுக்கு மாற்ற முடியாது தவிர, ஆனா அட்டப்படத்துல நம்பரை மாத்திக்கலாம். நீங்க போய் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அட்டப்படத்துக்கு உள்ள வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஆனா அட்டப்படத்துல முன்படத்துல வந்து ஓர் இருக்கும். அதை தம்பன்னு சொல்லுவோம். அதுல வந்து நாங்கள் மாத்தலாம். நான் அதில் மாத்திட்டேன். எங்க அக்காவும் அண்ணாக்களும் அடிச்சு போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சில மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்துட்டு மாத்திட்டேன். தூக்கத்துல நடந்த மிஸ்டேக் அதை மன்னித்துக் கொள்ளுங்க, மாத்திட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள வீடியோல எல்லாம் வெளியில அட்டப்படத்துல மாத்தியாச்சு. ஆனா டிக்டாக்ல மாத்த முடியல. நாளைக்கு சில உள்ள சந்தர்ப்பம் தான் மாத்தி விடுறேன். ஆக 198 பாட்டை நாங்க அனுப்பிட்டோம். நாங்க எங்களுக்கு நாங்களே வாழ்த்திக் கொள்வோம். ஒருவரை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளுங்க. இது சாதனை, வேதனை அல்ல. இது வந்து மக்களுக்கான ஈழத்தமிழருக்கான முதலாவது முன்னேற்றமான படிநிலை தான். இன்றைக்கு தலைவர் இருந்திருந்தால் எங்களை வேறு எல்லாத்துக்கு மாத்தி விட்டுப்பார். அப்ப எங்களை மாற்ற வேண்டும். எவனே நாங்கள் நம்புவதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை. அந்த வகையில வந்து நாங்கள் வந்து சரியான முறையில பயணிப்போம். இந்த 200 பாடல் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில நாங்கள் இதை எடுத்து பரப்புவோம். நாங்கள் முன்னோக்கி செல்வோம். வருங்காலங்கள்ல நாங்கள் இந்த திரை இசை இந்தியாவுடைய திரைப்பட அமைப்பாளர்கள் செய்த விளையாட்டுகளை, இந்த அரசியல்வாதிகள் செய்த விளையாட்டுகளை நாங்கள் உடத்து பேசுவோம். எல்லாத்துக்கும் மருந்து நம்மகிட்ட இருக்கு. 16 வருட அரசியல், உலக தமிழ் அரசியல்வாதிகள் செய்த நாசகார வேலை என்ன, இவருடைய சதி வேலைகள் என்னென்னலாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை உடைத்து பேசுவேன். நான் என்னட்டா மருந்து இருக்கு. முப்படைகளை கட்டியாண்ட விடுதலை புலிகள் அமைப்பை உடைத்து வீழ்த்திய பொழுது நீங்க செய்த ஓட்டம் மாத்திரம் நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும், நமக்கு தெரியும். நாங்க பேசல, அமைதியா போறோம். தேவையில்லாம எங்களை வாய வச்சு எங்களை சீண்ட வலிக்கிட்டு எங்களை அவமானம் நீ செய்ய வலிக்கிட்டா நான் உன்னையும் அடி யாருன்னு பார்க்க மாட்டேன். நான் வெளிப்படையா சொல்லிட்டேன். எங்களுக்கு மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கும் வரை நான் உங்களை ஆதரிப்பேன். யாரா இருந்தாலும் கடத்து ஒன்னாங்க பரப்புரையே கடத்து. இது காலத்தினுடைய கட்டாயம், காலத்துடைய தேவையும் கூட. ஆக உலக இன்னைக்கு இலங்கை தமிழ் அரசியல்வாதி என்ன செய்யறான்? ஐரோப்பாவில் இருக்கிற அரசியல்வாதி என்ன செய்யறான்? என்ன செய்றீங்க? அதை நாங்கள் அடுத்து வரும் அடுத்து வரும் மனத்தில் பேசுவோம். சரியாக 5:22 மணி நேரம் 6:22 மட்டும் பாட்டு நாங்கள் அதை போடுறோம். இன்றைக்கு நான் ஏன் பாட்டை போடல, நாளைக்கும் இன்று வரையாது. நாளைக்கு தியாகியுடைய பாடல் மட்டும்தான் வரும். அவர் கேட்டிருந்தா நான் அதை இன்னைக்கு மாறி போட்டுட்டேன். அதனால வந்து வேற வழி இல்லை. அவருக்கு இடம் கொடுக்கணும். காரைச்சேரி என்ன பாட்டு 20 பாட்டுக்கு பிறகு வரும். அவரும் போட்டுட்டாரு. நாளைக்கு தியாகி மட்டும்தான் வரும். வாழ்த்து பாடல்கள் மட்டும் நாளைக்கு வரும். ஏன்னா முதல்ல கேட்டுதான் திடீரென நம்ம பாட்டா ஒன்றும் செய்ய முடியாம போயிட்டு, நாளையிலிருந்து பல திட்டங்களிலே மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். எனவே அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சாதனை 26 நாள்ல நாங்கள் 100 பாட்டு படிச்சிருக்கிறோம். அது மிகப்பெரும் சாதனை. இந்த மாசத்துல 26 நாள்ல நாங்கள் இது படிச்சிருக்கோம். எவனாவது தில் இருந்தால் எங்களை வந்து நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலிட்டோம். அந்த வகையில இந்த 5 பாடல் வந்துக்கிறது, வரலாற்று பாடல் வந்துக்கிறது. அதே போன்று பல துறையில எல்லாம் பாடல்கள் வந்துகிறது. கேட்கும் பொழுது ஆசையாக இருக்கிறது. அந்தந்த பாடல்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அம்மா பற்றியெல்லாம் பாடல் வந்துக்கிறது. ஓடன்படி நாங்கள் போயிடுவோம். கேட்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய பேனாக்கள் எடுத்து எங்களுடைய உறவுகள்
அள்ளி அள்ளி உதவி செய்தவர்களை இன்று பாரதர்சியாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இது வரலாற்று சிறப்பு. நான் ஒரு ஊடகவியலாளர், நான் எதிரி.com என்ற இணையத்தை வச்சுக்கிறேன். எனக்கு சமூகத்தின் மீதும் என் இனத்தின் மீதும் பொறுப்பும் பாசமும் இருக்கிறது. அதை எடுத்த கடத்தோட நான் செய்கிறேன். எந்த ஒரு அரசியல்வாதி செஞ்சேன் உனக்கு பாராட்டவே தெரியுதில்லை, வாழ்த்த தெரியுதில்லை, வாழ்த்தாவது தெரியுதில்லை. உனக்கு தேவை காசு மட்டும்தான் உனக்கு தேவையா இருக்கு. அதுக்காக வாயை அடிக்கும் தெரியல. அப்ப இந்த இடத்துல இவங்கெல்லாம் அடிக்கும் உலகத்தை அவங்க அரசியல்வாதியில வச்சு வலுக்கணும். அப்ப எங்களுடைய படைப்புகளை நாங்களாம் எடுத்து கடத்தணும். நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். சமூக வலைத்தளங்கள் எங்களை கையில இருக்கு. நாங்கள் அதை சரியான முறையில பயன்படுத்திட மாட்டோம். இவங்கெல்லாம் ஓட வைக்கலாம். அது எந்த கொம்பனை இருந்தாலும் சரி, முழு பேரை நாங்கள் ஓட வைக்கலாம். இதுல நாங்கள் சரியா கவனத்தை செலுத்திட்டோம்னா சரி. போட்டி என வந்து விட்டா நீ ஆனா முடிவை பார்த்துடலாம். பாப் இந்த இடத்துல எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தெளிவு பெற வேண்டிய நிலையில இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பா ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் திரைப்படத்துக்கு எதிராக தான் நான் இப்ப நிக்கிறேன், கொடி தூக்குறேன். ஏன்னா இவர்கள் எங்களை வச்சு பிழைப்பிடத்துற ஒரு கூட்டம். இந்த படைப்பு என்பது மிக முக்கியமானது. நாங்கள் இதை செய்யத்தான் அவன் இன்னைக்கு அசானியா கூப்பிடுறவங்களை கூப்பிடலாம், அவங்களுக்கு ஒரு விளம்பரத்துக்கு கூப்பிடுறான். அதுதான் முடியும். கடந்த காலங்களில் கருணாநிதி ஆட்சி செஞ்சுதான் ஜெயலலிதா ஆட்சி செஞ்சு யார் செஞ்சா? எங்கடாக்களை யார் வாய்ப்பு கொடுத்தா? உடனே சொல்லுவா. இந்த வந்த ஒரு நடிகர் மாதிரி போய் பேன் போட்டு ஏத்துறிய, காசா கொடுக்குறிய, நடிகை மாதிரி கல்யாணம் கட்டிய வெக்கம் பான ரோஷம் இருக்கு அவனுக்கு. ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எத்தனை பேர் உருவாக்கினான்? இங்க வர எங்கடா 25 பேர் இருக்கானு. என்ன மாதிரி அற்புதமானதா? ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்தியா? வாய்ப்பு கொடுத்தியா? உலகம் போல இப்படி எத்தனை பேர் இருக்கான் தெரியாம எத்தனை பேர் இருக்கான்? ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்தியா? இல்ல. ஆனா எங்களை காசு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது. படம் வந்தா நாங்கள் முன்னோக்கு டிக்கெட் போண்டி 100-150 ரூபாய் பார்க்கணும். நீங்க நல்லா வக்கனையா சாப்பிட்டு நக்கல் நையாண்டிவர் இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? இதுகளை தோல் நிறுத்தி பேசணும். நாங்கள் பேரம் பேசி வாங்கிட்ட போகணும். இல்லையண்டா இன்றைக்கு ஐங்கரன் இன்டர்நேஷனல் இருந்துச்சு, அள்ளி அள்ளி கொடுத்தாரு நம்ம ஈழத்தமிழ. இன்றைக்கு லைக்கா அள்ளி அள்ளி கொட்டுறான். லைக்காவின் கதியில முதுகெலும்பா முடிச்சு முளைச்சு விட்டுருவான். அவன் ஒருத்தன் இருக்கிறான் நம்ம சங்கரன், அடுத்த புறம்போக்கு திரைப்பட எவன் எங்கட ஈழத்தமிழ் இருக்கான அவன் முதுகெலும்பா முடிக்கிறதுக்கு நிக்கிறான். நீங்க இந்த காட்சியில பாருங்க. நம்மால போய் இருக்கிறார் அவரை மதிக்காத மாதிரி தான் அவங்க செயல்பட. நீங்க பாருங்க, வழியா பாருங்க. நக்கல் நையாண்டி உள்ளுக்கு அவ்வளவு பஞ்சாகவும் இதெல்லாம் உடைச்சு பேசணும். நம்மால எப்படித்தான் இருந்தா என் அண்ணன் தம்பி அவங்க, புரியுதா? 20 வருஷத்துல இருக்கிற இதை உடைச்சு பேசணும். இவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் இவங்களை என்ன செய்யுது? இவங்களாம் ஒரு மாய தோட்டத்தை எங்களை வச்சு பிழைப்பு நடத்துது. நாங்களாம் எங்களை ஏமாத்துது. இவங்களை ஈழத்தவங்களுடைய அவங்களுக்கு பிடிக்காது. நான் பிரிவினை பேசல, எங்கன்னா பார்த்தல சொல்றேன். பேசுவோம்பா. எங்க அண்ணன் எல்லாரும் தான் நேசிச்சாரு. நீங்க நேசிக்கிறீங்களா? யார் நேசிக்கிறீங்க? ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு ஈழத்தமிழனுக்கு உனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஒருத்தனை சொல்லுவா. ஒருத்தனை சொல்லு. இன்னைக்கு எங்கட ஈழத்தமிழ் அரசியல் பேசுற எவனாவது ஒருத்தனை சொல்லு. ஒருத்தனை சொல்லு. படைப்பு இதுல திரிமாகல ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஒருத்தனை சொல்றா. அது ஏன் வேலையா இல்லையா? அப்ப ஏன் வேலையா இல்லைன்னா அப்ப உனக்கு காசு வருதா இல்லையா? எங்கட காசு வருதா இல்லையா? இருக்கா? லோசியாவுக்கு எவ்வளவு காசு வாங்கினீங்க? எவ்வளவு கோடி கொடுத்தாங்க உங்களுக்கு? சும்மா வாங்கினீங்க. நான் கேட்கறது இப்படி ஒருத்தன் பார்த்துட்டு வாய்ப்பு கொடுத்தியா? அதான் கேள்வி. வாய்ப்பு கொடுத்தியா? அதான் கேள்வி. அது ஒரு தொலைக்காட்சி மிகப்பெரிய காசை கொடுத்து உள்ளுக்கு அனுப்பியிருக்காங்க, போயிருக்காங்க. சமூக ஊடகங்களை இன்னைக்கு எத்தனை நடிகை வராங்க. அவங்க பிரபலமாயினா அவங்களை கூப்பிட்டு போற. வேற வாய்ப்பு கொடுத்தியா? இல்ல. ஏன்? இன்னைக்கு அதான் பேச போறோம். இந்த உடைச்சு பேசுவோம். அரசியல் பேசணும், இதே பேசணும். விழிப்புணர்வு நாங்கள் இதுல இருந்து ஆரம்பிக்கணும். தலைவர் தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இலங்கைக்கு ஒளியில, ஈழத்துக்கு ஒளியில இசை கலைஞரை வச்சுட்டு அவன் டிமாண்ட் பண்ணான். எங்களை வச்சு உழைக்க ஆரம்பிச்சான். அண்ணா வட்டி போட்டு சாந்தன்யாக்களை வச்சு, ஓரையாக்களை வச்சு, திருமலை சந்திரனாக்களை வச்சு அங்க இசைக்கச்சேரியை உருவாக்கி பாட்டை உருவாக்கி விட்டாரு. ஆப்படிச்சு விட்டாரு. இதே மாதிரி நாங்களும் உருவாக்கணும், சிந்திக்கணும். நாங்க இல்லாட்டி இந்த கூலி குழுக்கள் எங்களை வித்துட்டான் போவான். இன்னைக்கு பனைமரத்துல ஏறி இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய அவல நிலையெல்லாம் போக்காட்டுவான். இதெல்லாம் ஆரியம் திட்டம் போட்டு செய்த ஒரு சில தங்களோட வியாபாரத்துக்கு செய்யற நாசார வேலை மொத்த தமிழ்நாட்டு தடையை அடகு வைக்கிறான். இதை எதிர்க்கணும். இதற்கான எதிர்ப்பு நாங்க தெரிவிக்கும். பிள்ளையான வழி நடத்தல் இதை உடைச்சு பேசணும். இதை பேச எல்லாம் அண்ணன் தம்பி பேசு. இதை பேசு. சமூக ஊடகங்களை பேசுறது கருத்தில் அலைகிற இதுல பேசு. இதன் பேச வேண்டிய விடயம் இதுதான். இதான் பேசுபொருளாக்க வேண்டிய விடயம் இதுதான். எங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான். அவனுக்கு தேவை காசுதான். காசுதான் முழு பேருக்கும் தேவை. எங்க காசு நல்லபடியா வக்கனை ஆவணிகள் தம்பிச்சுவா. எனக்கு உலகளாவிய அரசியல்வாதிகள் உங்களோட ஓட்டம் எனக்கு தெரியும். நமக்கும் தகவல் கொடுத்தா இருக்காங்க. நாங்களும் பேசாம கடன் தான் போறோம் தெரியாம மாதிரி. பால ஆட்ட வலிக்கிட்டீங்க. உங்களை எங்க அடிச்சு எங்க உங்களை உடைக்கணும் எனக்கு தெரியும். உங்களை எங்க அடிச்சா அங்க விழுவியல்.
பைத்தியக்காரன் ஒண்ணு சொன்னா இல்லையா, என்ன பேசாட்டி நடத்த முடியாது போயிட்டாரு. இப்ப கொஞ்சம் அதே மாதிரி பழைய ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது. என்ன மண்ணாங்கடி சமூக ஊடகங்களை வந்து நீ பேசுற, என்ன மண்ணாங்கடி ஊடகத்துல வந்து நீ பேட்டி கொடுக்குற, உனக்கு தான் மக்கள்கிட்ட போ, ஏன் சமூக ஊடகம் பயன்படுத்துற, எதுக்கு ஊடகத்தை எதுக்கு பாரு, உனக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கு, போ அங்க. இந்த கேள்வி கிட்ட பதில் இருக்கா அவன்கிட்ட? இருக்க பதில் இருக்கா? இல்ல. போய் பிரட்டுக்கு வர, எதுக்கு வர தம்பி? வாங்க, உங்களுக்கு மட்டும் பேசுது, நாங்களும் உங்களை மாதிரி பேச வலிக்கிட்ட வேண்டாம். அதே கேள்வியை திருப்பி உன்னட்ட விட்டோம்னா பதில் இருக்காது. எந்த கொம்பல இருந்தாலும் சரி, பாத்திரதான் பேச பழகு. மேடை கிடைச்சிருந்தாலும் இருந்து அடிச்சுட்டு போவாது. உங்களோட 16 வருஷம் ஓட்டு மாத்த முழுக்க நம்மளுக்கும் தெரியும். நாங்க கிண்ட வலிக்கிட்ட வைய நிக்க மாட்டேன், நீ கண்ணுக்கு முன்னால மறந்துடாது. எங்களுக்கு உருவாக்கவும் தெரியும், உன்னோட அழிக்கவும் தெரியும். அண்ணனுடைய கொள்கை அதான், தேசியத்தினுடைய கொள்கை அதான். அவர் ஒன்றை உருவாக்குவார், பாலிமாரன் அதை அழிச்சிட்டு போயிடுவார். மறந்துட, புரியுதா? கண்ணும் காணாம மாதிரி இருந்துட்டு போறதுக்கு ஆசைப்படுறோம். தெருப்பா வாலாட்டி வந்து எங்களை வச்சு பிள்ளைப்பிற எடுத்த எவன் வந்தாலும் உண்ணப்பட மாட்டோம். அதை மைண்ட்ல வச்சுக்கூடாது. அது சினிமாக்காரன் இருக்கட்டும், அரசியல்வாதிகள் எவனா இருக்கணும் சரி, அதை புரிஞ்சு கொண்டு செயல்படப்படாது. இதை பேசுறதுக்கு ஆள் இல்லை என்ற தலைக்கணத்துலதான் நீங்க எல்லாரும் ஆடுறீங்க. வாங்கதா, நமக்கு தெரியும் எல்லாம். இன்னும் தளபதி மாதிரி இங்க உயிரோட இருக்கான், வெளியே வந்து பேசாம தான் இருக்கிறான். அவனை பேச பார்த்தீங்கன்னா அவன் தர தவளை கட்டினா சொக்கி போய் நிப்ப. சரியா? இதை விட கனவு விளையாட்டு நமக்கு தெரியும். நான் அமைதியா போறதுக்கு விரும்புறேன். சரியா? கவனமா இருக்க பழகு. இல்ல அப்படின்னா நாம we are ready to fight, யாரா இருந்தாலும் சரி. அதனால வந்து சினிமாவுக்கு எதிராக நாங்கள் அந்த கருத்தை எதிராக நாங்கள் பரமா வெப்பம், எதிரிகளையும் எழுதி தள்ளும். அது எந்த கும்பலா இருந்தாலும் சரி. இதுல நான் இந்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துடுறேன். இந்த இலங்கையோட அரசியல்வாதியை பற்றி நான் பேசுறேன். இன்றைக்கு சந்திரிகா குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க, இந்த 2 வரைக்கும் நான் பாரு மைந்தா உட்பட்டாகும். இந்த 3 கட்சிக்காரருக்கும் சர்வதேச ரீதியில வந்து எல்லாருக்கும் உதவி பரப்புரை செஞ்சாங்க. தேர்தல் வருகிறது பரப்புரை செய்தார்கள். அவங்க பரப்புரை செய்த பொழுது என்ன நடந்துச்சுன்னா, ஜனாதிபதியா வந்த உடனே இவங்க போன் அடிச்சா பேச மாட்டேன்ட்டான். நேரம் இல்லை. ஜனாதிபதி ஆளுகிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆன்சரையும் பண்ணல, பதில கொடுக்கல. ஜனாதிபதி பதவி வளர்ந்த அப்புறம் திருப்ப இவளோட வந்து போன பண்ணி கதைச்சா. அவங்க கேட்டாங்க, இப்ப நேரம் இல்லை, பிஸி, பாதுகாப்புக்காரத்துக்கா. இப்ப மட்டும் உனக்கு எப்படி பாதுகாப்பு போச்சு? ஆக இவங்க ஜனாதிபதியா வந்தா போன் நம்பரை மாத்தி விட்டுரும், உனக்கு கதைக்க மாட்டான். அது மட்டும் உன்னை வச்சு ஒரு மூலச்செலவு செய்துட்டு இருப்பான். உன்னை பயன்படுத்துவான், அதுக்கு மட்டும் உன்னை பயன்படுத்துவான். அவனுக்கு தேவை விளம்பரம், அவனுக்கு தேவை துட்டு. உன்னை வச்சு பரப்புரை செய்யணும், ஓசியில வாழணும். சரியா? நான் இந்த உலக தமிழ் அரசியல்வாதிட்ட கேட்கிறேன், நீ நாடா காசு வருது இல்ல, விடுதலை புலிகள் ஆயுதம் பண்ணி அடிபட்டான், அதுக்கு மக்கள் அள்ளி கொடுத்தான். உனக்கு அதே ஒத்த காசு இப்ப வருது, நீ ஆயுதம் பண்ணி போராடுறியா? அரசியல் காசு வந்து எவ்வளவு காசு சொல்றா? எவனா முதலிருந்தா வாடா சொல்றா, பதில சொல்றா. எங்களுக்கு காசு வரவில்லை, காசு வரல. அப்படியா? அப்ப நாடு கட்சி நடத்துறீங்க, அதெல்லாம் கூட காசு வருது, பதில சொல்லு. உலகளாவிய நான் கேட்கிறேன், உலகளாவிய தமிழ் தேசியத்தை வச்சு பிள்ளைப்படுத்த அரசியல் நான் கேட்கிறேன். இலங்கை தமிழ் கட்சி இருக்கட்டும், சைக்கிள் கட்சியா இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கா? எவ்வளவு காசு வருது சொல்றா, சொல்லு. எவ்வளவு காசு வருது உனக்கு? உலக காசு வருதா இல்லையா? கள்ளச்சந்தை ஊடாக வருது, பிளாக் பேங்க்ல உனக்கு காசை கொடுக்குறான், நேரம் கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறான். எப்படி காசு வருது? பதில் இருக்கா? ஒத்தாள்கிட்ட பதில் இருக்கா? இல்ல. ஏன்? அதனால இதைத்தான் பேச போறோம். அடுத்து 2 மணித்துளிகள் நாங்கள் இந்த அரசியலை முழுமையா பேச இருக்கிறோம். நீங்க வாருங்கள். நாளைக்கு 2 எனக்கு நேரம் எடுக்காது. நான் கிட்டத்தட்ட 10 மணி மட்டும் இந்த நிகழ்ச்சி நடத்துவேன். நீங்க வாங்க, பேசலாம். இந்த இடத்துல இந்திய வந்து முதலாவது பாடல் அக்கா அருணி அக்கா அவர்கள் பாடல் அளிக்கிறாங்க. இந்த தத்துவதாக 25 பாடலாசிரியர் அறிமுகம் செஞ்சிருக்கிறோம். எமக்கு நாங்களே தான் ஊக்கி. என்ன நீ என்ன பாராட்ட, நான் உன்னா பாராட்ட, அவ்வளவுதான். எவ்வளவு எங்களை பாராட்ட போறது இல்லை. இவன் வரமாட்டான், நீ பிரபலமாண்டா மட்டும் உன்னை தேடி வருவான். இவங்கிட்ட போனீங்கன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தங்களுக்கு தெரியும் நாங்க வரேன்னு நினைப்பான். பிக்காளிப்பால் தூக்கி எறிஞ்சு விட்டு புதிய ரெண்டிங்க மாத்து, சமூக ஊடகம் கிடக்கு, அதை உனக்கு சாதகமா பயன்படுத்து, அடுத்த அத்தியாயத்தை எழுது. எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய பாலிவாக்கை நீ உருவாக்கு. ஏன் உருவாக்க முடியாது? ஏன் உருவாக்க முடியாது? அதுக்கு எப்படி கடத்தணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி எடுக்கணும் என்றதை மாத்தி யோசி. உனக்கு ஐடியா வரும், வச்சு தாக்கு. இதுதான் பதில். நான் உருவாக்கி போறேன், நீ அதை என்ன புலவன், நான் எடுத்து தரேன், நீ அதை ஓடு. நான் உருவாக்கித்தான் நீ என்ன புலவன். ஈழத்தமிழர்கள் நாங்கள் என்னதான் கருத்தியல் முதல் இருந்தாலும் நாங்கள் ஈழத்தமிழனாக இருக்கணும் என்றுதான் மறந்துடாது.
நீ எதுக்கெல்லாம் இருந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. எங்கட மூளை செலவு செய்து எங்களுடைய வியர்வையில எவனும் இனி ஒத்த வாய் ருசி அந்த இதுக்கு விடக்கூடாது. அவங்களை நாங்க விட்டு தான் எங்களை இனம் இப்படி போயிருக்கு. சரியா? அரசியல் பிழைப்பு நடத்துறது எவனும் விடக்கூடாது. சினிமாக்காரன் அவன் தண்டான், அரசியல்வாதி எங்களை வச்சு பிழைக்கிறான், நம்ம ஏமாளி மாதிரி கையை தட்டிட்டு போறான். எங்களை எவருமே கண்டுக்கிறது, தாம்பேல முடிஞ்சு எட்டி உழைஞ்சிட்டு போறது. இதுதான் வழக்கம் நடக்குது. இதை உடைக்கும். இதை உடைச்சு பயத்தை நாங்க ஏற்படுத்துவோம். இதை மட்டும் நாங்க ஏற்படுத்திட்டோம்னா போதுமானது. நிஜம் தன்னால நடக்கும். இதை உடைக்கும். இப்பதான் தொலைக்காட்சி தேவையில்லை. நீயே மாறு, ஊடகமா மாறு, சமூக ஊடகமா நீயே மாறு, அடிச்சு தள்ளு, கேள்வியை கேளு. அவை கேட்கிற கேள்வி அவங்க திருப்பி மாத்தி போட்டு விட்டுரு. ஆமா, ஊடகத்தை ஏன் பேர் சொல்லாம தரம் எடுத்து, ஆமா உன் பேர் சொல்ல தேவையில்லை, உன் பேர் சொல்ல, அப்ப எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கு பதில கேளு. சமூக ஊடகங்களுக்கு அப்படி கண்டபடி இருக்கு. அப்ப நீ பண்றது என்ன? அப்ப நீ மக்கள் தான் பேர் சமூகம் தேவையில்லை, பூட்டிட்டு போ. ஏன் வந்து அப்ப கத்திக்கிட்டு நிக்கிற, விட்டு போன்னு கேளு. என்ன நம்ம மொக்கு கதை? அப்ப நீ இப்ப கதைச்சது என்ன? இப்ப நீ கதைச்சது மொக்கு கதை இல்லாம என்ன கதை? அப்ப யாரு காதுல பூ வைக்கிற? இதுலயே உருட்டு விடுற நீ. அரசியல் வந்து தெளிவா இருக்கவா போற? மண்ணாங்கட்டிய போல இல்ல. அப்ப என்ன கதைக்கிற? மாத்து. எங்களுக்கு பேச தெரியும், உனக்கு மட்டும் கதைக்க தெரியும். நாங்க தெரிஞ்சோடு கடந்து ஆசைப்படுறோம். நீ வச்சுட்டு உன்னை திருப்பி கேட்கறதுக்கு ஆள் நினைக்கிறியா? இந்த வாழை நீ ஆட்டக்கூடாது. இவனுக்கு அதை உருவாக்கு. பைத்தியக்காரனை பாத்தியா? அன்னைக்கு எங்க போனான்னு பாத்தியா? நம்மளை பற்றி அடிக்கிறார் அவர் பைத்தியம். அதே மாதிரி எல்லாரும் துளைக்கணும். உங்களை விட்டு வச்சவன இனி ஆபத்து. நாங்கள் மக்கள் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி நாங்க உருவாக்கிடுவோம். இன்னைக்கு பலமான அமைப்பு உண்டு. இன்றைக்கு எங்கட மண்ணில இருந்திருந்தால் இன்றைக்கு இவங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு காசு கொட்ட போகுது? எங்கட மக்களோட காசு ஏன் வேணா கொடுக்கணும்? இன்னைக்கு எங்கட மண்ணை அபிவிருத்தி செய்யலாமா இல்லையே? செஞ்சிருக்கு. புல்லட் உதாரணம் பை கோபாலசாமி, திருமாவளவன், ராமதாஸ், இந்த மணியரசன் போன்றவர்கள், நெடுமாறன் போன்றவர்கள் உதாரணம் அள்ளி இயக்கம் கொடுத்தது. இன்னைக்கு எங்க என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன செய்யறான்? இந்த இலங்கைக்கு போற வர துவாரக உங்கள்ட்ட காசு, அவன் காசை கொடுக்குறான், வேண்டி போட்டு பாலாட்டிக்கு வந்துடுறான். அவன் காசுக்கு வேலை செய்யற ஆளையா அவன்? நீ காசு கொடுத்தீங்கன்னா வாயாட்டுவான். நீ காசை கொடுத்து பாரு, உனக்காக காசு கொடுத்தீங்கன்னா என்னவும் செய்வான். அது எவ்வளவு இருந்தாலும் சரி, அவனுக்கு தேவை பிசினஸ், காசு. எங்களை வச்சு எங்களை தலையை வச்சு மிளகா அரைக்கிறான் வேலை. உடைச்சு பேசி விடுது. இதை உடைச்சு பேச விட்டுதான் பிரச்சனை. இதை நீ ஒரு தானே பேச ஆரம்பிச்சு பேசுவான்னா பயப்படுவான். ஆரம்பிச்சுட்டாங்க, எங்களையும் கிட்ட போறாங்கன்னு பயம்பர். இதை உருவாக்கி நீ அதை உருவாக்கு. வா பேசுவோம். நாங்கள் இந்த அருமையாக இந்த பாட்டை கட்டுறோம். கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. எம்மை பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. அவை அத்தனையும் மீட்டுக் கொள்ள காலம் இருக்கா? எமக்கு காலம் இருக்கா? பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. முந்தானை சூட்டில நாங்க மூழ்கியே தூங்கிக் கொண்டோம். அவ உதிரத்தை உறிஞ்சி எங்கள் சதுரத்தை வளர்த்துக்கு கொண்டோம். முதுமையில் அவருக்கென்று நம்மிடத்தில் இடமில்லையா? இடமில்லையா? பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. உண்ணவில்லை, வஞ்சனையில் தூங்கவில்லை, பட்டினியில் பரிதவித்து பிள்ளையென பொருளை வித்து சொத்து சுகம் அறியாது, சேரும் இடம் புரியாது. பேரும் புகழ் வாங்கி தந்த பெற்றவர்கள் நம்ம பெற்றவர்கள். பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. கஷ்டப்பட்டு காயப்பட்டு கருவிழியில் பார்வை மட்டு போகும் வழி
தெரியாமல் புகலிடம் அறியாமல் நம்ம வீடு தேடி வந்தால் அவர் நம்ம வீட்டை தேடி வந்தார். பெரும் தொல்லை பெற்றோர் என்று பேருந்தில் ஏற்றிவிட்டு வெறும் கையை வீசலாமா, வெறுப்பிற்கு வேஷம் கட்டி வெறும் கையை வீசலாமா. பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. ஒட்டி போன ஒடுங்கி போன ஒரு சான் வயிற்றுக்கு ஒருவேளை சாதம் போதும், சூடான சாதம் போதும். ஆறுதலாய் தூங்கி எழ ஓரத்தில ஒரு சின்ன இடம். ஆண்டியும் வந்தவர்க்கு அதுவே மிக நல்ல இடம். பொல்லாத மனதில பொய்யில்லாத அன்பிருந்தால் வெல்லாத வயசில அவர் தரித்திட இடம் கொடுக்கும். பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. தனிமையை போக்கிக் கொள்ள தனியாக பேசும் அந்த முதுமையின் அறிகுறிகள், அதுதான் அவரின் நட்சத்தின் முகவரிகள். கஷ்டங்களை மறைத்து வைத்து கண்ணீரில் கரைந்திருப்பார். துன்பங்களை தூக்கிவிட்டு தனியாய் அழுதிருப்பார். அந்த தெய்வங்களை தெருவில் விட்டால் முதுமை வந்து மூச்சிழுக்க முன்னும் பின்னும் கால் தடுக்க. முதியோர் இல்ல வாசல்களும் எமக்கான நேரம் வர எமக்கென்றே காத்திருக்கும், எமக்கென்றே காத்திருக்கும், எமக்கென்றே காத்திருக்கும். பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. எம்மை பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. இந்த பாடலை வேறு யாருமல்ல, எங்களுடைய அருளியக் அவர்கள் எழுதியிருந்தார். பல பாடல்களை அவர் யாத்திருக்கிறார். அதில் இது ஒரு பாடல். வயதான நேரத்திலே எங்களுடைய தாய் தந்தையரை கைவிட்ட பிள்ளைகளை பார்த்து ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறார். உங்களோட கடமை எல்லாம் முடிஞ்சுதா, அவங்களெல்லாம் விட்டுட்டீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்றது வருத்தத்தோட ஒரு தாயாக, ஒரு மகளாக, ஒரு பிள்ளையாக அருமையான கேள்வியோட கேட்டுக்கிட்டார். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பாடலை கேட்கிற பொழுது எங்களுடைய பெற்றோருடைய நினைவு பெறும். எனக்கு கூட இன்னைக்கு அம்மா அப்பாவோட வந்துச்சு. இன்னைக்கு போலான்னு தான் கொஞ்சம் உடம்புல சரியா இல்லை, போகல. சொல்ல நாளைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா அப்பா கேட்டுன்னு தான் நாளைக்கு கொண்டு வருவேன். ஸோ அதனால இந்த இடத்தில் இந்த பாடலை கேட்கிற பொழுது நமக்கு ஒரு குற்றுணர்வு வந்து விடுகிறது. மனச்சாட்சி இருந்தால் குற்றுணர்வு கண்டிப்பாக வந்து இந்த பாடலை கேட்டார். அதனால எனக்கு அந்த ஒரு உணர்வு வந்திருந்தது. என் அம்மா அப்பாக்கள் கண்முன்னே வந்து போனார்கள். அவர் பாவம் இந்த வயது நேரத்துல பிள்ளைகளோட இருக்க ஆசைப்படுவார்கள் இல்லையா. நாங்களை பார்க்காத பொழுது என் பிள்ளை ஒன்றுமேலேயே தனியா இருக்கிறமே, இதுக்காக எத்தம் அப்படின்னு கடவுளைத்தான் கும்பிடுவாங்க. அடிக்கடி கோயிலுக்கு போறாங்க அப்படி என்றால் மன நிம்மதியை தேடி போறார்கள் என்பது பொருள். ஏனென்றால் பிள்ளைகள் இருந்தால் ஏன் நாங்க இப்படி கோயிலுக்கு போறோம் அப்படின்ற நினைவாக இருக்கும். ஏதோ ஒரு அமைதியை ஓடி போறாங்க. கடைசி நேரத்தில் அவங்க வருத்தவங்களோட துன்பங்களோட துயரங்களோட இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஆறுதலாக ஒரு 2 வார்த்தை பேசினால் போதுமானது. ஆனால் அது முடியவில்லை என்றால் என்ன செய்வது, அந்த மாதிரி இருக்கும். நான் கூட என் அம்மா கூட கதைக்கிறது இல்லை, அண்ணன் தம்பியோட கூட கதைக்கிறது இல்லை, அக்கா தங்கச்சியோட போன் பண்ணா கூட கதைக்க மாட்டேன். வச்சிடும் நன்றி 2 விஷயத்தான் கட் பண்ணி விட்டுறோம். போனேன் பேசுறது இல்லை. ஏன் நமக்கு ஒரு சுபாவம் உண்டு அப்படி. போறதும் இல்லை, போனா பல பண்ண சொல்லிக்கிறேன். அதனால இதை கேட்கிற பொழுது அவருடைய நினைவுகள் வந்தது இல்லையா. அடுத்த பாடலாக இப்பொழுது அருணையக்கா தொடர்ந்து இந்த வெளியான 5 பாடல்களில் முதலாவது பாடலாக இந்த பாடல் வழியா இருந்தது. அதைத் தொடர்ந்து அண்ணன் நாம் தமிழர் சீமன் அன்னைக்காக எங்களுடைய வாணன் அண்ணா அவர்கள் ஒரு பாட்டை எழுதிக்காரு. அற்புதமான பாடல் உண்டது. இரவு இந்த இசை நம்மளோட டீமோட பணி செய்திருந்த போது அண்ணனுக்கு நான் போன் பண்ணுகின்ற பொழுது கேட்டு பாருங்க நேரத்தை. நான் நினைக்கிறேன் அங்கத்த டைம் ஒரு 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 2:30 மணி, அதாவது ஐரோப்பிய டைம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கணும்னா அப்பதான் போன் பண்ணி அண்ணா இந்த பாட்டு இருக்குது பண்ணிடவா அப்படிங்கிற கேட்டா ஓகேண்டாரு. அப்ப அவர் விளங்கி இருக்கும் 3 மணி, இந்த கீழே ஒரு 3 மணிக்கு எனக்கு ஒரு சங்கடம் போற வழியிலே போன் பண்ணி ஆகணும். அல்லது இந்த பாட்டு இன்றைக்கு வந்திருக்கல. அவருடனே போன் பண்ணாரு, அதை மன்னிச்சு கொடுங்க அப்படின்னு எடுத்தா திருப்பி எனக்கு போன் பண்ணாரு. அப்ப செய்தோம். அப்புறம் விளங்கி இருக்கும் இந்த நேரம் நிகழ்ச்சியை முடிச்சு நான் எத்தனை மணிக்கு தூங்காம இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அவர் நினைச்ச பாருங்க படி அதிகாலையில் ஒழுங்கு செய்தியும் போடணும். அது நேரத்துக்கு வராது. 5 மணிக்கு 7 மணிக்கு செய்தி போடணும். சில 9 மணிக்கு கூட வரும். இல்லை தூங்கிடுவேன். அப்ப வழிகளை அவர் புரிந்திருப்பார்கள். அந்த வேலை பழுவெல்லாம் நாளையோட எனக்கு வந்துட்டு 2 பாட்டு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் சும்மையா ஈஸியா கேண்டில் பண்ணிடுவேன். இப்ப ரேடியோவை நடத்தலாம்.
இதுல நடத்தலாம், வேலை பலவை குறைச்சி விட்டுரும் அப்படின்றதுக்காக 5 பாட்டு வராது, 2 பாட்டு தான், ஒரு சோழியும் இல்லை. ஓடுற படி ஆட்ட முதல் வருது, அவன் ஒன்றா ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். தொடர்ந்து அவதியெல்லாம் வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்டா ஆட்ட ஓடல இருக்கும், அதன்படிதான் வரும். அப்ப அந்த மாதிரி கூட வேலை பழுவும் குறைவு, எங்களுக்கும் குறைவு, மக்களுக்கும் எல்லா பாடலையும் வடிவாக திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இப்ப 5-6 பாட்டு போடுக்க யாருக்கு எந்த பாட்டு வந்து தெரியாம இருக்கும். சோ அதனால அதுல செய்யலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில அண்ணன் அவர் எழுதிய பாடல் அற்புதமான ஒரு பாடல், இந்த ஒரு வித்தியாசமா இருக்குது, கேளுங்க. எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான், நாம் எல்லாம் தமிழராய் இணைவோம், நாம் தமிழரை வெல்ல வைப்போம். தமிழினத்தின் தேசியமும் தரமான வாழ்வியலும் தரநீர பேசி நிற்கும் தமிழினமே எழுந்து நிற்கும், இங்க தமிழினமே எழுந்து நிற்கும். நாம் தமிழர் என்று நினை, உன்னையும் தமிழனாயினை, கூறு போட்டு ஆள வேண்டாம், கூடி நாம் வாழ வேண்டும். மானத் தமிழனாயினை, நாம் தமிழரே துணை, சேர சோழ பாண்டியனும் சேரமான் செங்குட்டுவனும் ஆண்ட மண்ணில் அடிமைகளாய் நாம் வாழ என்ன வேண்டுதலோ. எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான், நாம் எல்லாம் தமிழராய் இணைவோம், நாம் தமிழரை வெல்ல வைப்போம். மாற்றான் காலடியில் மண்டியிட்டு மாடவோ, கீழடியில் தோண்ட தோண்ட மிளிரும் அந்த ஆதித்தமிழன் வாழ்வியலும் வளங்கொண்ட போரியலும் சீமானின் சிந்தனையில் சிறப்புடனே மிளிரும், சீமானின் சிந்தனையில் சிறப்புடனே மிளிரும். தமிழினத்தின் தேசியமும் தரமான வாழ்வியலும் தரணியில பேசி நிற்கும் தமிழினமே எழுந்து நிற்கும், இங்க தமிழினமே எழுந்து நிற்கும். பொருளாதார கொள்கையும் பொருண்மிய மேம்பாடும் தன் மண்ணில் நிலையான வாழ்வியலும் இனமான கருத்தியலும் மண்ணு சீமானின் நிலக்கடா, அண்ணு சீமானின் நிலக்கடா, அவன் பின்னே அணிவகுத்து நில்லுங்கடா. எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான், நாம் எல்லாம் தமிழராய் இணைவோம், நாம் தமிழரை வெல்ல வைப்போம். எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான், சீமான் எம்மை காக்க வந்த பெருமான். சீமான் ஃபுராடா இல்ல அப்படின்றத உனக்கு நெஞ்சு இல்ல முதுகெலும்பு இருந்தா நீ பா பேசுவோம். நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். உலக அரசியல்வாதிக்கு நான் இப்ப எதிர்ப்பு தான். உலக தமிழ் தேசிய முழு பேரோட நான் எதிராடிக்கிறேன். நான் அதான் சீமானா ஆதரிக்கிறேன். சீமான் நல்லவரா கண்டவரா வா பேசுவோம். சீமானா முதலமைச்சரா வந்தா தீர்தல்வரா இல்லையா வா பேசுவோம். சீமானா கோடிக்கணக்கா காசு எடுக்கிறேன்னு சொல்றேன்னு வா பேசுவோம் பா. சீமானா வந்து மக்களை ஏமாறுக்கிற அப்படியா வா பேசுவோம் பா. என்ன கருத்து இருக்கோ எல்லாம் பா பேசுவோம். உலக அரசியல்வாதிக்கு இதுல ஒரு விக்கெட். எவன் சீமானல்ல கை வைக்கிறியோ உலக அரசியல்வாதி முழு பேருக்கு மொட்டு மொத்தமா விக்கெட் ஆகும். இதைத்தான் நான் உருவாக்கி பா பேசுவோம். ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு தெளிதலுக்கு வரணும் மக்கள். இதுதான் மிக முக்கியம். அதான் நான் சொல்லுக்கான பாட்டு.
நாங்கள் பாட்டை போடுவோம், எமது கடமை போடுவோம்டா. இப்போ தலைவர் துருப்பிடிச்ச துப்பாக்கியோட ஆரம்பிச்சாரு. மக்கள் அன்னைய கேட்கல, போடுறதுக்கு நான் கேட்கல, அண்ணன் தான் ஆரம்பிச்சாரு. ஆனால் அன்னையா தன்னெழுச்சியாக ஆரம்பித்த அந்த போராட்டம் அது மக்களுக்கு ஏற்புடையதாகவும் தேசியத்துக்கு உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருப்பதாக மக்கள் நம்பினார்கள். பெருமளவான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு பின்னால் அணி திரண்டார்கள். இறுதி வரை அண்ணனோடு நின்றார்கள். ஏன்? அண்ணனுடைய இந்த நேர்மை. எந்த ஒரு அரசியல்வாதி மக்களோட மக்களாக நெஞ்சுக்கு நெருக்கமாக அடிக்கிறோன்னா அவன் வாழ்வான் வளர்வான். என்று அவன் பணத்துக்காகவும் பலக்கொள்ளைக்காகவும் இருக்கிறவனும் அவன் காணா போயிடுவான். இதுதான் உண்மை. சுத்த முடியாத மக்கள் நீ காணாம போயிடுவான். எத்தனை அரசியல் கட்சிகள் ஈழ விடுதலை போட்டவன் ஆரம்பிச்சான். இன்னைக்கு எவன் எத்தனை நிக்கிறான்? காணா போயிட்டான். இன்னைக்கு தலைவர் மட்டுமே நெஞ்சில வாழ்றாரு. ஏன்னா அண்ணன் நேர்மை. மக்கள் கேட்கல, போய் அஞ்சு வாங்க தலைவரை வாங்க கேட்கல. அவர் ஆரம்பித்தார், சரியான வழியில் சென்றார், மக்களுக்கான விடுதலைக்காக நின்றார், மக்கள் ஏற்றுக்கிட்டார்கள். அதுல போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் அவருக்கு அண்ணன் இந்த கட்டளை ஏற்று விதவையாகி இந்த மண்ணில் விழுந்து போய் கிடக்கிறார். சரியா? அதே மாதிரி எந்த அரசியல் பண்டிமதனும் அப்படித்தான் திட்டத்தில் நடத்துறார். என்னோட நேர்மை இருந்தா மக்கள் என்னோட நிற்பான், இல்லைன்னா போட அவையாண்டு விட்டு போயிடுவான். இது வளமை. சுத்தமாத்த செய்யலாது. அவதூறு பேசுறது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, நீ அதே வேலையா வச்சு நீ காணா போயிடுவ. வாய்ப்பில்லை. அப்ப மக்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாகவும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் என்னை மக்களை ஏற்றுக்கொண்டுவார்கள். எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய்தான் ஜாஸ் வயலக்கடினா எல்லாம் ஜேசன் தான் போடுவான். இதுதான் உண்மை. சத்தியம் இதுதான். சத்தியம் இதுதான். அப்ப நேர்மையா இருக்க. நீ அன்றைக்கு வியாபாரத்துக்கு பணத்துல ஆசை வைக்கிறியோ, வியாபாரத்துக்கு போய் நீ அன்றைக்கு மக்கள் மத்தியில இருந்து அந்நியப்படுற அர்த்தம். அவ்வளவுதான். அது எவனா இருந்தாலும் சரி, நேர்மை சாகக்கூடாது. சேர்த்துனா சரி. அப்படிதான் இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு டக்க சவணத்துல சங்கல்ல இருந்து இன்றைக்கு கருணா புள்ளியா இருந்து முழுப்பெரும் இன்றைக்கு மைந்தாவில இருந்து செத்த போயிருக்கிற காரணம் தான். மக்களை ஏமாத்தினான். பணத்தின் மீதும் குட்டி மீதும் பெட்டி மீதும் ஆசை வச்சான், தொலைஞ்சான். குட்டியாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம். பெட்டியில கண்ணை வச்சுன்னு ஆசை தீராது. அது சாகு மட்டுக்கும் திமிங்கல மாதிரி ஆவண்டு கொண்டே இருக்கும். அள்ளி போட்டா அடங்கவே அடங்காது. ஆசை விடாது. குட்டி ஒரு இடத்துல உனக்கு வெறுப்பு வந்துடும், வெறுத்து போயிடுவேன், சலிப்பு வந்துடும் உனக்கு. அதுல விட்டுட்டு ஓடிடுவா. பணத்துல சலிப்பு வராது. நீ வேண்டா கேட்டுப்பாரு, உலகில கேட்டுப்பாரு. அது நச்சரிப்பு தாங்க இல்லாம விட்டுட்டு ஓடிடுவான். இதோட போன நமக்கு தான் ஆப் பண்ணிட்டு ஓடிடுவான். அது வெறுப்பு வந்துடும். அது கீழே போய் வெறுப்பு உனக்கு உண்டாக்கி விடும். குட்டி அந்த பெட்டி உனக்கு சலிப்பு தராது. அது ஆசை இன்னும் வளர்த்துக்கிட்டே போகும். அது அடங்காது. அப்ப மூலதனம் பெட்டி தான். இதுல கவனமா இருக்கப்படும். இந்த உளவியல் விதியை நீ உன்னிப்பா கவனிச்சுட்டா சரி. அந்த பெட்டியை குட்டியை கவர்ச்சியை காட்டான எல்லாரும். ஏன்டா குட்டி ஒரு நாள் உனக்கு கவர்ச்சியா இருக்காது தம்பி. அந்த நேரத்துக்கு இருக்கும் உனக்கு அது வெறுப்பு விட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் அந்த அவதூறு வரதான் காரணம். சரியா? அதுல உனக்கு பிரியம் இருக்க மாட்டா வராது. குட்டி உனக்கு சலிப்பை தந்துடும். விரைவில் செலுத்து போயிடும். உனக்கு அது சாப்பிட்டு முடிஞ்சோன்னா உனக்கு சலிப்பு தந்துடும். நீ அதுக்கு வெறுப்பு தான் உனக்கு அப்புறம் வரும். நீ அதை திரும்பி பார்க்க மாட்டேன். ஆக குட்டி இங்க முக்கியமில்லை. உன்னை எப்பொழுதுமே ஆசையை வளர்த்து கொண்டதும் தூண்டுறதும் பெட்டி தான். ஆசை காட்டுறது இன்னைக்கு விலை போற 100 கோடி தாரேன், 50 கோடி தாரேன் அப்படின்னு காரணத்துக்குலாம் இதுதான் காரணம். இதுதான் காரணம். அப்ப இதுல நீ தெளிவா இருந்தீங்கன்னா ரைட். அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இப்போ 3வது பாட்டாக அண்ணன் அருணியக்கா தொடர்ந்து அண்ணன் பாலன் அவர்களை தொடர்ந்து 3வது பாடலாக வெளிவந்திருக்கிறது இதுதான் காதலா அப்படி அந்த பாடல தந்திருக்காங்க. வலி சுமந்த பாடல் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா கௌரியக்கா. அவங்க கேட்டுருந்தாங்க சோகமா போட சொல்லி. அதுக்காக நாங்க வேற வழியில இதைத்தான் போட வேண்டியிருந்தது. நாங்க பலமுறை ட்ரை பண்ணி பார்த்தோம், நமக்கு அது செட் ஆகல. இதுதான் கிடைக்குது, அழகா வந்திருக்குது. வாங்க. இதுதான் காதலா காதலா காதலா, இதுதான் உண்மை காதலா. உன்னை பிரிந்தாலும் உன் நினைவுகள் என்னை துரத்து தடா. நிழலா காதலா, இதுதான் காதலா, இதுதான் காதலா. சத்தமில்லாத தனிமை என் உயிரை கொல்லுதடா. கண்கள் திறந்தாலும் நான் காண்பது நீ தாண்டா. கனவில் கூட என் கண்ணீர் தான் வழியுதடா. நான் இருக்கும் நிலை வந்தாலும் உன்னை மறக்கும் நிலையதடா. உன் நினைவுகளுடனே என் வாழ்க்கை கடந்து செல்லுதடா. ஏதோ மனம் அழுது கொண்டே உன் பெயரை உதடுகள் மெதுவாக சொல்லுதடா. ஏதோ ஒரு நிமிடம் மௌனத்திலும் நீயே முழு உலகமாய்
மனம் நினைக்குதடா. ஏதோ சொல்ல முடியாத வழி, ஏதோ முடிக்க முடியாத கதை, நீ சென்ற பாதையில் என்றும் என் நிழல் நின்று தவிக்குதடா. மனசு இன்னும் உன் வாசம் தேடுதடா. வா என்று சொல்ல மனம் ஏனோ தடை போடுதா. விடியலை நோக்கி அதிகாலையில் என் கண்கள் திறக்குதடா. இரு சூழ்ந்த வாழ்வில் மெல்லிய ஒளிக்கும் கதிர்கள் வீசுதடா. விடாமுயற்சியால் நம்பிக்கை சற்று துளிர் விடுக்குதடா. சேயின் வரவால் என் வாழ்வும் பூத்து குலுங்குதடா. தவறுதான் நம் வாழ்வில் கல்வி கூடமடா. துயரம் வந்தால் துவண்டு விடாமல் துணிந்து செல்லடா. இன்றைய தோல்வி நாளைய வெற்றியடா. நிலவின் கீழ் அழுகையும் சிரிப்பும் நம்முடனே. துயரக் காடுகளில் பூக்கள் கூட பூக்குதடா. நம் பிடிவால் நம் நேசம் வளருதடா. அன்பே நம் பிரிவால் நம் நேசம் வளருதடா. நேசம் வளருதடா. நேசம் வளருதடா. இதுதான் காதல், 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 காதல். இதுதான் உண்மை காதல். அந்த பாடல் போய்த்திருந்தது கௌரிய பாடல். முதலாவது பாடலாக அருளிய எழுதியிருந்தார் அம்மா அப்பா பற்றி. இரண்டாவதாக நாம் தமிழ் சீமானனை பற்றி எழுதியிருந்தார் நம்முடைய வாணன் அவர்கள் பிரான்ஸ்ல இருந்து. அதைத் தொடர்ந்து கௌரிய அவர்கள் ஜேர்மனில் இருந்து இந்த பாட்டை எழுதியிருந்தாங்க. அற்புதமான பாடல், வலி சுமந்த ஒரு காதல் பாடல். அவங்க என்ன சொன்னாங்க, அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. தனது வாழ்வியலுடைய வேதனையை அந்த பாடல் வரிகளில் அவர் கடத்தியிருந்தார். அற்புதமான ஒரு பாடல் கூட. அதை அமைதியாக இருந்து நீங்க அப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அந்த ஃபீலிங் உங்களுக்கு அந்த ஒரு சோகத்தை உங்களை அறியாம கண்ணீர் வரும். நீங்க அமைதியா இருந்து கெட்போனை போட்டுட்டு அந்த பாட்டை போட்டு திருப்பதி படத்துல அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. முதலாவது 2,000 போய்க்குள்ள உங்களுக்கு அந்த 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 குரல் அப்படியே வந்து உங்களுக்கு வசப்படுத்த மாதிரி அந்த ஃபீலிங்கோட அப்படி கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த உணர்வு வரும். சும்மா இதை என்ன பாட்டை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வராது. எப்பவுமே அந்த பாட்டை அதுவாக இருந்து அதுவாக அனுபவித்து உள்வாங்கி பார்த்தா மட்டும்தான் அந்த பாட்டு உங்களுக்கு ரசனையாகவும் சுவையாகனதாக இருக்கும். எதையுமே சாப்பிட்ற பொழுது சுவைச்சு சாப்பிடணும். எதனி சரி அதன் மீது சுவையோட பார்க்கணும். அதை சாப்பிடைக்க வந்து போட்டு விமானம் மூடுறதுல கதையில பார்த்தீங்கன்னா வாய் ருசிக்காது. சாப்பிடைக்க சாப்பாடுல கவனத்தை செலுத்து, பாட்டை கேட்கல பாட்டுல கவனத்தை செலுத்து, வண்டி ஓட்டைக்க வண்டியில கவனம் செலுத்து, தொலைபேசியில பேசல அங்க தர்ற இதுக்கு சரியா பல்லுரியான பாரு. எங்கேயோ யோசனை விட்டு கதிக்காது. அவன் சொல்ல உனக்கு அரவாசி விளங்காத பேருந்து சொன்னீங்க மறந்துட்டாடுன்னா அவன் சொன்ன நீ கிரகிக்கலன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. எதில் எதுவாக இருக்கிறோ அதில் அதுவாக அந்த நேரத்தில் அப்படியே இருந்து விடு. அதை காதலி. அதை விட்டுட்டீங்கன்னா உனக்கு அது அதுவாக வராது. அப்ப அதில் கவனமா இருக்கப்படாது. சில பேர் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு அவங்கள வந்து அந்த நேரத்தில் வேற ஏதோ கழிச்சிட்டு இருக்கு. அது உறவு நிலைக்குமா? பைத்தியம் வேண்டாம போயிடுவான். இது எப்படித்தாலும் இப்படித்தான் கதைக்கு கொண்டு போயிடுவான். ஏன்னா அந்த அவனு எதிர்பார்க்கிற அந்த விடயங்கள் இருக்காது. அது உறவு பிரிசல்ல வந்து பேந்த அழுது பிடித்து அடிதான் இருந்து பாரு. ஒரு காசுக்கு போன் பண்றான். சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஏன் வண்டி பழுதா போயிருக்குங்க, காசு கடை கொடுக்க மாட்டேன். அவன் தெரிஞ்சுட்டு காசு எடுக்கப்படுன்னு அவன் முந்திடுவான் விஷயத்துல. இவன் உறவு சரி, அது எப்படித்தாலும் காசு வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவான். ரைட், அதோட சரி. அவன் சொன்ன ஒரு வசனம், சொன்ன ஒரு போய் அந்த உறவுகளை அப்படியே விரிசல் ஆகி விட்டு அவ்வளவுதான். அப்ப எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எந்த இடத்துல எதை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பேசலாம் மட்டும்தான் உன்னால் வாழ முடியும். இது உளவியல் பத்தி பல உளவியல் புத்தகங்களுக்கு தேடி படி. இந்த அமேசான்ல இடம் கிடக்கு போய் சும்மா ஃப்ரீயாலாம் மட்டும் நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்ல இடம் போய் படிச்சீங்கன்னா தெரியும் என்ன வரி. ஆக அற்புதமான வரிகள். அந்த வகையில கௌரிய வரிகள் ஆழமான ஒரு காதல் வரியை தந்தது. இது தத்துவனாக வந்தவருடைய வரிகளை பாருங்கள். உதவி செய்ய வந்த உறவுகள் பாடலாக்கி தங்களை யார் என்பதை உலகிற்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 4வது பாடலாசிரியராக பாடகிறாங்க திருமதி வன்னிமந்தன். வாங்க என்ன நினைக்கிறாங்க பாப்போம். சங்கிலிய
வீர சங்கிலியன் கந்தனின் காவலனவன் சங்கிலியன் வீர சங்கிலியன் கையில வாளோடு நல்லூரின் வீதியில எழுந்து நின்றவன் எம் தமிழ் காத்தவன் சங்கிலியன் யாழ் மண்ணில் மன்னன் அவன் சுதந்திரத்தின் வீர புதல்வன் அவன் சங்கிலியன் வீர சங்கிலியன் என்க வீர சங்கிலியன் வாளின் நுனியில் நம்பிக்கை ஒளிர களமாடி தாயவள் மானங்காத்தன் யாழவ மைந்தன் சங்கிலியன் அவனே வீரன் சங்கிலியன் போத்துக்கேசன் அலையென வந்தான் புயலென எழுந்தான் வாழேந்தி களமாடினா எங்க வீர சங்கிலிய நெஞ்சிலே சத்தியம் தழுவிட கண்ணிலே நல்லூரின் தீப ஒளியோடு கந்தனின் வேல் வழி காட்ட மூச்சிலே முருகனின் நாமம் பூத்திட சைவத்தின் புகழை உயிரில் உயர்த்தியவன் எங்க வீர சங்கிலிய தமிழன் அடிமை இல்லை என்றே எழுந்து நின்றவன் உரிமை காத்தவன் சங்க இலக்கியம் உயிராய் சொன்னான் எங்க வீர சங்கிலியன் மண்ணும் மதமும் ஒன்றே என்று உத்திரத்தால் உயர் எழுதினான் மதம் காக்க உயிர் தந்தான் மண் காத்து நிழலான வீரத்தின் வேத புதல்வன் எங்க வீர சங்கிலியன் அவன் வாளின் ஒளி சிந்தை மின்ன வார்த்தையில் சத்தியம் பின்ன தமிழ் மண்ணின் மழை துளி போல அவன் நாமமேயமை காக்க வீரைய தந்தான் தெய்வமயானான் எங்க வீர சங்கிலியன் நல்லூர் கந்தனின் தீபத்தில சங்கிலியன் நாமம் ஒளிருதே தீயாய் அவன் பெயர் ஒளிருது தமிழரின் ரத்தமாய் கலந்தான் யாழின் நாதமே ஒளிர்ந்தான் தலைமுறை தூரும் நினைவாய் மலர்வான் வீர சங்கிலியன் எங்க வீர சங்கிலியன் சங்கிலியன் வீர சங்கிலியன் கந்தனின் காவலனவன் சங்கிலியன் வீர சங்கிலியன் கையில வாளோடு நல்லூரின் வீதியில எழுந்து நின்றவன் எம் தமிழ் காத்தவன் சங்கிலியன் வீர சங்கிலியன் சங்கிலியன் வீர சங்கிலியன் இந்த பாடல பாத்தீங்கன்னா சங்கிலிய மன்னன், அதாவது போர்த்துகேசருடைய ஆட்சிக்கு அதிகாரம் என்பது மேற்குலக நாடெல்லாம் வந்து ஐரோப்பியர் கிழத்தேசிய நாடுகள் சொல்லப்படுகிற ஆசிய நாடுகள்ல படையெடுத்தான். பிரெஞ்சுக்காரன் வந்தான், ஆங்கிலேயன் வந்தான், போர்த்துகேசன்லாம் இந்த பிச்சைக்கார நாடு ஐரோப்பால இன்னைக்கு சொத்த கோழியில இருக்கக்கூடிய ஒரு நாடாக இப்ப இருக்கிறான். இவங்கெல்லாம் வந்த காலங்களை படையெடுத்து அந்த நாடுகளை வந்து ஆக்கிரமித்த பொழுது சங்கிலிய மன்னன் ஒரு தடுப்பு ஒரு வாளுங்க, குதிரையில போறது யானையில போறது இப்படித்தான் நின்று அடிபட்டான், நடந்து போவான். இந்த பால் மட்டும் தான் தடுப்பு, ஈட்டி வரும் எதிரெண்டு அடிக்கணும், பின்னெல்லாம் வரும், இதுதான் தடுப்பு. நேருக்கு நேர் பால் சண்டையிட்ட அந்த காலத்துல நல்லூர் அந்த 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 சபையை அந்த பகுதியை அதுக்கு மன்னனாக இருந்தவன் சங்கிலிய அரசன். வந்த படையெல்லாம் அட்டிச்சு பிடித்து படுத்தினான், நெடுந்துவிகளை ஊடத்திருந்தான் விரைக்கலாம் அட்டிச்சு கட்டுப்பாட்டுக்கு வச்சு துவாம்சம் செய்தவன். அப்ப சித்தரசர்களாக இருந்தவர்கள் சித்தரசர்கள் தான் இவர்கள். அந்த பண்டரவணியன், அதே மாதிரி வந்து சங்கிலியன்,
இப்படி எல்லாம் இவரெல்லாம் ஒன்றாக இருந்த அந்த வரலாறுகள் அப்படித்தான் குறிப்பி சொல்லுது. அவரெல்லாம் இருந்த பொழுது அந்த வாளோட இருந்து அதை போரிட்டு அந்த மேற்குலக படைகளுடைய அந்த ஆயுதங்களுக்கு அடிபட்டு அந்த மண்ணை தக்க வைத்துக் கொண்டவர் தான். இப்பெல்லாம் எங்கேயோ மறைஞ்சிருந்து ஏவி வர்றான். இவன் நேருக்கு நேர் அடிபட்ட ஆள். இப்ப எங்கேயோ வெறும் 5000 50,000 மைலுக்கு அங்கால இருந்து ஏவகனை பொம்மனு வடிக்கும். எவனை ஏறான்னு தெரியாது. இதைதான் மறைஞ்சிருந்த முதுகுல குத்துற விளையாட்டு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு அந்த காலங்கள் அப்படி அல்ல. அப்ப இவர்கள் தான் உண்மையான வீரர்கள் இல்லையா? அதனால இந்த வரலாற்றை நான் பாடலை எழுதிப்பட்டு தருகின்ற பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுக்கு இந்த வரலாறு கதை நல்லா இருக்கு. ஆனா நமக்கு தானே எப்போ நம்ம இதுல திருப்திப்படாத ஒரு ஆள் எதிரே நம்ம திருப்திப்படுத்த முடியாதுங்க. எதிரே இன்னும் சத்தியம் உண்மை வந்துட்டாங்க. இதுக்கு எனக்கு முதலாவது பல்லவில சரியா இருந்தா மட்டும்தான் நான் உள்ளுக்க போவேன். எல்லாம் சொல்லி போட்டேன், இது சரிப்பட்டு வராது, நம்ம வேற மாதிரி அதுக்குள்ள பிளானிங் டெண்டுக்குள்ள அவங்கள கொண்டு போகணும். வந்துட்டாங்க, இதுக்கு உயிர் உடுக்கணும். ஏன்னா வரலாற்று ஆய்வு. அப்ப இதுக்கு இப்படி வந்தா நல்லா இருக்கும்ன்றதை நம்ம செட் பண்ணிட்டோம். அப்ப கேட்டா சொன்னாங்க, ஆமா நீங்க சொல்றதான் சரி, அவங்க என்ன பாக்குறாங்க, நாங்க அவங்கள பாக்குறேன். அப்ப இது வரலாறு, இவங்களுக்கு வரலாறுனா புதுசு நம்ம டீமுக்கு. சொல்லுங்க, நான் இல்ல இது இப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற போது ரெண்டு. அதுலதான் இந்த பின்னால இன்னைக்கு அன்னையக்காட இதெல்லாம் மாறினதுக்கு நம்பர் மாதிரி காரணம் இவங்க தான். வந்துட்டு என் பாட்டை இன்றை போடுங்கள் அப்படின்னாங்க. இவங்க இருந்தீங்க இருந்து நேற்று பாட்டை போடுங்க அப்படின்னாங்க. ஏய், நான் பாட்டு பண்ணி கொண்டு நிம்மதியா வேலை செய்ய விட்டா நம்ம வேலை செய்யலாம் இல்லை பாருங்க. அப்ப டீம் என்ன செய்யும்? குழம்பும். நம்ம பார்ப்பாங்க, நம்ம குழம்பிட்டோம்னா மொத்த டீமும் குழம்பிடும். அப்ப நம்ம அமைதியா இருந்தா டீம் ஒழுங்கா வேலை செய்யும். பார்த்தா குழம்பிட்டாங்க. அப்ப அதுல கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கு அப்படின்ட்டு அதை மேல அடிச்சுட்டு அப்புறம் ஆறுதலா பார்த்து உள் வாங்கி வரிகளை வடிவாக காதுல வாங்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து, ரைட் இப்படி போட்டா நல்லா இருக்குமெண்டு அதை போட்டா அப்புறம் தான் சரியானது. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பாடலாசிரியர் 2 விதமா இருக்காங்க. இப்ப பாருங்க, நான் பலமுறை சொல்லிக்கிறேன், இதயத்தில் இருப்பவளை தொலைத்து விட்டு ரெண்டதுக்கு இருக்கு. அதுக்கு போடுவாங்க, என் இதயத்தில் இருப்பவளை தொலைத்து விட்டேன். ஏன் இப்ப என்னன்றது எதுக்கு வரணும்? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதயத்தில் இருப்பவரை தொலைத்து விட்டேன், சரிதானே? இப்ப என் இதயத்தில் இருப்பவரை தொலைத்து விட்டு போடுவாங்க. இப்போ இதய மாற்ற உங்களோட தானே. அப்ப இதுக்கு என்னென்ன போடுறீங்க? உங்களுக்கு இது வரக்கூடாது. நானும் இந்த பிள்ளைய ஆரம்பத்துல விட்டேன், இப்ப வரக்கூடாது. என் இதயத்தில் இருப்பவரை தொலைத்து விட்டு இருக்கு. உங்களோட இதயத்துல இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரையா இருக்கிறா, உங்களோட தானே. அப்ப இதுல என்ன கருப்பொருள்? என்ன? என் இதயத்தில் இருப்பவரை தொலைத்து விட்டேன், என்னை விட்டு அவர் சென்று விட்டார். உன்னத்தை விட்டு சொன்னா பாரு, என்னை விட்டு சென்றான்னா பாட்டுக்கு நல்லா இருக்கும். அதே என்ன கொண்டு வைக்கிறீங்க? சோ அதனால சில இடங்கள்ல ஒரு சிலர் எல்லாரும் ஒரு சிலர் அதை தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ அதை நான் தான் தான் போடுவேன். இப்போ பேருந்து பாட்டை புள்ளியா தெரிஞ்சுது, நான் நிப்பாட்டிட்டேன் இப்ப எல்லாம். அப்ப அதுக்கிட்ட மாதிரி இப்ப இல்லை அப்படின்னு போட்டா நான் இல்லைன்னு போட மாட்டேன். இல்ல அப்படின்னு ஈனா இல்லைன்னா லானா மட்டும் போட்டோம். இதுக்கு ஈஸியா இருக்கு. இதுக்கு ரொம்ப கவனமா கையாளணும். இல்லை விட்டீங்கன்னா பிழைச்சு விட்டுரும். அப்ப இல்ல அப்படின்னு வரும். அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு சொல்லுக்கு அது புள்ளையா கொடுத்துட்டுங்க, நாங்க பட்ட பாடாத அந்த சொல்லிய மாத்த வேண்டிய இதுக்கு சின்ன ஒரு சொல்லு மேனோவா வேண்டாம், மேனே ஏதோ ஒரு சொல்லி வந்துச்சுங்க. அதுக்கு அது சரியா கொடுக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இசை அமைப்பு சரியா கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சொல்லு இல்லை. இப்ப சொல்லுவாங்க வார்த்தையை பிள்ளையா போட்டாங்க. ஒரு சொல்லு வந்தா என்ன வந்துட்டு கெட்டா வச்சு ஏன்னா அவங்களுக்கு சினிமாவில் கூட நான் அவார்டா கொடுக்க போறேன் இல்ல. இப்ப திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன். இதுல பண்ணா மட்டும் நாங்கள் ஒரு புரட்சியை கிளப்புவோம். யாரா இவங்கெல்லாம் அவனை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான இதை நாங்க எங்களை வளரைக்கா அடிச்சு நொறுக்கத்தான் பார்ப்பான், அவதூற பரப்போம், வளர விடாம நசுக்க பார்ப்பான். எவன் வந்தாலும் வரட்டும். தலைவர் பிரபாகரன் எங்கள் மண்ணிலே துருப்பிடிச்ச துப்பாக்கி எப்படி எழுந்தார், அது போல கலையில நாங்கள் எழுந்து வடிக்க வேண்டும். அண்ணா கலையை பாதுகாத்தது அந்த மண்ணினுடைய இருப்புக்காகத்தான் கலையை வச்சிருந்தார். பாட்டுத்தான் பரணி பாடினார். பரணி தான் புரட்சியை கிளப்பும். எப்பொழுதுமே எதுக்கும் அப்படித்தான். உலக வல்லரசெல்லாம் அந்த பரணி பாடலாம் முக்கியம். பாட்டு என்பது மிகப்பெரும் ஆயுதம். பேச்சை என்பதை விட பாட்டுத்தான் வேகமாக பரவக்கூடியது, கடத்தக்கூடியது. இந்த இடத்துல நசுக்க பார்ப்பான். தெரியும் இப்படியே வந்துட்டாண்டா எங்களை மீறினா உனக்கு அச்சம் வந்துடும். அச்சம் வந்துட்டா விக்கெட் அவனை ஈஸியா போறதுக்கு ஈஸியா போயிடும். பயப்படுறான், நம்ம வாழ்த்தவே தயங்குறான்னு சொன்னா அப்ப நம்பிடணும். இவன் பயப்படுறான், இவனை ஈஸியா நம்ம விக்கெட் அடிக்கலான்னு பழங்கிடுவோம். அவன் பதறான்னு சொன்னா பதைப்படுறான், பலவீனம் ஆயிட்டான். நம்ம கட்ட பயப்படுறான். அப்ப அதை இன்னும் வேகப்படுத்தி விட்டுவோம். இதுதான் விளையாட்டு. பின்வாங்க கூடாது. நீ வாத்தினா வாதை போல என்ன நமக்கு என்ன குறை வருது? வாத்தினா உனக்கு கிரெடிட், வாத்தாட்டி உனக்கு கேடு. எவ்வளவு வந்தேன் விஷயம், அவ்வளவு வந்தேன். சின்ன லோஜிக் சும்மா அடிக்க வேண்டிய. அப்ப நாங்கள் எங்களை நாங்களே வளர்த்துக் கொள்ள ஒரு சமூக ஊடகங்களில் இந்த உறவுகளை நாங்கள் எப்படி வளர்த்து விடுறோமோ அதே மாதிரி நீங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க.
இந்த இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திருமதி வன்னிமன் தான் என் பொண்டாடி தான் தெரியுமா. பாட்டு இந்த டிக்டாக் வராட்டிய பாட்டே வந்திருக்க மாட்டாங்க. 14 வயது என் மகன் கொம்பிலிஜி பாடினாரு, 13 வயது ஆகாஷ் பாடினாரு, 17 வயது பிரவீன் பாடினாரு. நம்ம வராட்டி எழுதுவாங்களா? தெரியாது. யார் போன வளர்த்து விட்டாங்க? இந்த தியாமூன் இருக்கக்கூடியவங்க, அந்த பைத்தியக்காரனோட 2 ஓட்டி நம்ம எல்லாம் கண்டவாடி கவனமா பேசின ஒரு ஆளு. நாங்க அதை விட்டுட்டோம். வந்துக்குள்ள எழுதினாங்க, சரி வந்துட்டாங்க, நல்லா இருக்கணும். இன்னைக்கு மிக முக்கியமான தவிர்க்கப்பட முடியாத பாடலாசிரியர் இருக்காங்களா? இல்லையா? இருக்காங்க. எப்படி எப்படி இருக்காங்க? எங்களை கடுமையா விமர்சனம் செஞ்சவர் வந்தார், நாங்க வரிய பார்த்து வாழ்த்தினோம். இன்றைக்கு அவர் சிறந்த ஒரு தவிர்க்கப்பட முடியாத பாடலாசிரியர் இருக்காங்களா? இல்லையா? திறமை வளர்ந்துருக்கா? இல்லையா? எதிரியாக இருந்தாலும் நாங்க அரணிச்சிட்டு போறோம்ங்க. வாங்க உள்ள நாங்க தமிழர் கருத்தியில மறந்துட்டோம். வேற வாங்க ஒன்று படவனும், இதுல ஒற்றுமையா இருக்கணும். நீ வேறதெல்லாம் நடத்த நான் அது பிரச்சனை இல்லை. அவதூறு செய்யாம ஒருவருக்கு ஒருவர் இணைந்து பயணக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கு, அது செய்யறது இல்லை. போய் வன்னிமந்தன் கூடாது, வன்னிமந்தன் காரன், வன்னிமந்தன் பொறுக்கி, வன்னிமந்தன் கொள்ளையா உன்னோட அப்போ ஒரு உறவு பாலத்தை வச்சு கொண்டு நடத்தினேன்டா எல்லாரும் முனைஞ்சு பயணிக்கலாம். அது இல்லை, போட்டி போடு, அதுல மாட்டு இல்ல. ஆனா அவனை அவதூறு படுத்தி வீழ்த்திட்டு போற மனிதனை நீ நிலைக்க மாட்ட. அப்ப உறவு பாலத்தை எப்படி வரலாம்? நீ என்னை கடுமையா விமர்சனம் செஞ்ச, என்ன உன்னோட எப்படி ஒற்றுமையா வரலாம்? எப்படி உன்னை ஏற்றுக்கொண்டு போறது? ஆமா, இருந்தா 2 வயசுல எழுதுறதுக்கு சுலோ அங்க எழுதி பாட்டை படிச்சு காட்டுங்க. இதெல்லாம் மண்டைக்கும் புத்திக்கும் இல்லாதான் எழுதுறாரு. எங்க இருந்தா 2 வயசுல எழுதி காட்டுவாங்க. உனக்கு பாட்டு எழுதி தெரியுது. மேல வா, அகலிஜான்றவங்க மேல வாங்க, பேசுவோம் வாங்க, மேல வா. நீ பெரிய அறிவாளி என்ன, மேல வா. யாருன்னா நான் பச்சு வாங்கி விட்டுறேன், இதுல வீரக்கம் பார்க்க மாட்டேன். முடிஞ்ச அகலிஜான்றது மேல வாங்க, வாங்க பேசுவோம். இருந்தாலும் என்ன மொழி தரும் பா. அப்ப நீ எழுதி காட்டு மாமன். நமக்கு தான் தெரியும் வலியும் கஷ்டம், அதுக்கு எவ்வளவு வலியும் மேல போறோம். எழுதி காட்டுவா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாமையா இருக்கிறாங்க. இந்த உலகத்தோட தமிழ் தெரியாதா? முடியாதுங்க. கற்பனை திறன் இருந்தால் மட்டும்தான் வரும். இதுல வர்ற பாட்டை பாருங்க. நீங்க எல்லாரும் 25 பேர பாட்டையும் பாருங்க. உங்களுக்கே நீங்களே ஒரு ஒத்துசைக்கு வந்துருவீங்க. எல்லாற்ற பாட்டும் இருக்கா? இல்ல. எல்லாற்ற பாட்டும் சில இடங்களில் வெற்றி பெறுவது, பல இடங்களில் அவர்களுடைய ஒரு தொழில் இருக்குது. அவ்வளவுதான். கூகுள தேடி பார்த்து எழுது, அது காப்பிரிமா கொடுத்து விட்டுருவான். நீ யூடியூப்ல போட முடியாது. தெரியுமா உனக்கு அது? இதான் பாட்டு. அப்ப நீ எழுதி காட்டு, நீ பெரிய வித்துவன் எழுதி காட்ட. நான் தான் அடே, இதுல நான் தான் இந்த இதுல போட்டி. நான் தான் 500 பாட்டு ஜனவரி மாதம் நான் முடிப்பேன். இதுல நான் தான் போட்டி. இது தென்னிந்திய படத்தை கூட இது உழுக்குற அளவுக்கு நான் கொண்டு வரோம். இல்லைன்னு தலைவர் துப்பிடிச்ச துப்பாக்கி எப்படி தொடங்கினாரோ, இதாண்ட நமக்கு ஆயுதம். அரசியல்வாதிகளையும் இந்த கலை திரையுலகத்தையும் ஆற்ற அளவுக்கு இதான நமக்கு பலம். நம்ம இதை உருவாக்கணும், நம்ம சாதமா பயன்படுத்துவோம், ஈழத்தமிழன் பயன்படுத்துவோம். இது ஒரு கருவி. திரைப்படக்காரனும் அரசியல்வாதிகளும் ஊடகக்காரர்களும் இதை கண்டு அலறும். வா மேல வா, இந்த அகலியாண்டோ மேல வா, பேசுவோம்பா. நான் ரெடி இதை பேசுறதுப்பா. அரசியல் நான் எடுத்து பேசுறேன், பா பேசுவோம்பா. உருவாக்கி காட்டு, நான் சேலஞ்ச். மேல வா, இன்றுல இருந்து எழுது. நான் தனியா எழுதுறேன். ஒரு நாளைக்கு நான் 5 பாட்டு போடுறேன். நீ முதல்ல எடுத்துக்கொண்டு வா, நானும் போடுறேன். நான் கமரா வச்சு எழுதிய நான் போறேன். முன்னால எழுத படப்படன்னு எழுதுறேன். எனக்கு இப்ப 10 நிமிஷம் காண ஒரு பாட்டு எழுது, நீ பா எழுதுவோம்பா. ஹெட்போனை போட்டா ரைட், அப்படியே உருவடிச்சு நம்ம படப்பட பேரு டண்டனக்க தண்டை வாழ்ல வந்து பட்ட எழுதிக்கொண்டே இருப்பேன். சோழி முடிஞ்சு பா எழுதுவோம்பா. சும்மா வந்து அடிச்சு விடுறது, கும்பல கோவிந்தன் அடிச்சு விடுறது. எழுதினானு சாதிச்சு காட்டிருப்பியா இல்லையா? நாங்க இன்னைக்கு 26 நாள் 100 பாட்டு முடிக்கிறோம். 26 நாள்ல, நாளைக்கு 26 நாள் 100 பாட்டு, 98 பாட்டு நாங்க முடிச்சுட்டோம். நாளைக்கு 100வது பாட்டு வழி வருது. வெற்றி நாள் நாளைக்கு நாங்க கொண்டாடுறோம். எவன் கொண்டாடுற செல்வா? அறிக்கை. நீங்கள் ஏஐயில் போய் பாட்டு இலவாள எழுதி கிழிச்ச. உனக்கு சொந்தமா புத்தி இருக்கணும், கற்பனை திறன் இருக்கணும், வார்த்தைகள் முக்கியம் இருந்தா மட்டும்தான் பாட்டு கிட்டடிக்கும். அதுக்கு இசை வந்து பொருத்தமான இசை மேல நீ காணா போயிடுவ. என்னால முடியும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் பைத்தியக்காரன். இப்ப டிக்டாக்ல வந்து கூட கத்தி விமர்சனங்களை கேட்டு இப்ப பழகி போய் நம்ம அதெல்லாம் பைத்தியம் போகுது. இந்த செல்வண்ணைய பாரு, வீணா போன செல்வண்ண இன்னைக்கு காணாம போயிருக்கக்கூடிய ஆளு. ஒரு இப்ப நாள பிரச்சனை வந்தாரு, முருகி கொண்டு வந்தாரு. இப்ப இறங்கி போன போக வந்தார் மேல. இன்னைக்கு பரலாசி நம்ம பாத்தியா? காந்த கனவின போட்டு மனுஷன் கடத்துறதுக்கு பாத்தியா? எத்தனை பேர் இப்படி உருவாக்கி விட்டுருக்கோம் நம்ம?
திருமதி வனிமந்தன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒரு தேர்தல் கூட கொடுக்க மாட்டேங்குது வந்த இந்த ஸ்டுடியோக்கு வந்தா. இப்ப எப்ப பார்த்தா கொஞ்சம் உளவுத்துறை மாதிரி இப்பதான் யாரோட காய்ச்சிங்க எங்க வச்சுங்க வாட்ஸ்அப்ல யார் பேசினாங்க இப்ப அவன்கிட்ட விட்ட இந்த நீங்க வச்சுக்கோ இல்லைன்னு விட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் கொடுத்து வாட்ஸ்அப்ல நீங்க முழு பணம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சோழி இல்லை. மேலவா நாங்கள் கனவுகளை சுமந்து கொண்டு எங்கள் ஈழ விடுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஒரு நாள் வளர்த்தியா? ஏண்டா ஐரோப்பில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி சொல்றா, மாணவர்களும் சொல்றா, ஒரு ஊடகம் ஒரு இணையதளத்தை சொல்றா, ஒரு அரசியல்வாதி சொல்றா, சொல்லு. சீமனை மட்டும்தான் வாழ்த்து போடுறாரு. என்னை கூட அனுப்பியிருந்தான் இவருக்கு நம்மட யாரு வானண்டைக்கு வாழ்த்து போடல, பிஸி என்ன தெரியல, போடல இருக்கு. அது அப்பப்ப போடுவாரு, இல்ல போட மாட்டாரு. இன்னைக்கு வரையில அதுக்கு என்ன தெரியல. இப்ப எனக்கு போட மாட்டேன், அந்த அண்ணனுக்கு போட்டுக்கலாம், ஏன் போட மாட்டேன்னு தெரியல. அது வரையில எங்க கூட்டங்கள் தெரியல, வரையில. அப்போ அதனால நாங்க கடந்து போவோம். வாழ்த்து என்பது நம்மளை வாழ்த்திக்கொள்வோம், அவ்வளவுதான். சோ சொல்ல நாளைக்கு போடலாம். கூட்டங்கள்ல மீட்டிங்ல நின்ற ஊடக செய்தியில பார்த்துருந்தேன். மீட்டிங்ல நின்ற ஊடகம் வாங்க மேலவா மேலவா. நான் தாண்டா வைத்தியம், நான் தான் சொல்லிட்டேன். இனி உலக அரசியல்வாதிகளுக்கும் தென்னிந்திய திரைப்படத்துக்கும் ஊடகக்காரருக்கும் நான் தான் இனி ஆப்பு. நான் தான் ஆப்பு. எடுங்க இனி நீங்கள் தற்காப்பு. உங்களுக்கு போடுவோம் இனி நாங்கள் காப்பு. நீ பாரு, இனித்தான் உங்களுக்கு இருக்கடி நல்ல ஆப்பு. என்கிட்ட காலுக்கு வந்து பந்தை அடிச்சு விட்டா தெரிஞ்ச வரைக்காமல. இதுதான் இன்றைய கூட அன்னைக்கு பாட்டு போட்டிருக்கேன், எட்ட பிறக்கும் போட்டிருக்கிறேன், மசாலா பாட்டும் போட்டுக்கிறேன். எல்லாம் வந்துருக்குது. 2 பாட்டு தான் உங்களுக்கு இறங்கும். 2 பாட்டு வராட்டி நம்ம பாட்டை இறக்குவேன். நான் சனி ஞாயிறு மட்டும் 3 பாட்டு இருக்குதான் முடிவு பண்ணிக்கிறேன். மிச்ச நாள் முழுக்க 2 பாட்டு தான். 2 பாட்டுக்கு மேல வரவே வராது. அது மட்டும் மக்கள் வந்தா வரும். மற்ற மொழிய சனி ஞாயிறு மட்டும் 3 பாட்டு. மிகுதி நாள் முழுக்க கிழமை நாள்ல திங்கள் இருந்து வெள்ளி மட்டும் 2 பாட்டு தான் ஒரு நாள். காலையில 1 வரும், 12 மணிக்கு பிறகு ஒரு பாட்டு வரும். இதுதான் எங்கட பொலிசி. காலம் 5 மணிக்கு ஒரு பாட்டு வரும். அதுக்கு பிறகு 12-1க்கு கணக்கா அடுத்த பாட்டு வரும். ஓட்டோல போட்டு விட்டு நான் பேச ஆரம்பிச்சிருவேன். முடிஞ்சு வச்சு வாங்க மேலவா. எவனாவது பா, என்னோட நான் இருக்கிறேன்ப்பா, மலை மாதிரி நான் இருக்கேன். நான் ஒத்தால நான் பாறேன். மேலே இப்ப அரசியல் களம் 10 மணி மட்டும் இந்த அரசியல் களம் இருக்குது. சீமன் நல்லவரா கெட்டவரா, இலங்கை தமிழ் சொல்லி நல்லவரா கெட்டவரா, வெளிநாட்டு கட்ட நல்லவரா கெட்டவரா, இதுதான் பரப்புற. எல்லாரையும் நான் மேலே நீ மேலவா. அடிச்ச புழக்க நான் எடுத்து விடுறேன். அண்ணன் தம்பி வாங்க, எல்லாரும் பேசுவோம். கருத்து தானே இது, நான் கூட கோவிக்கல. நீங்க வாங்க. நேற்று தவறா பேசுறதும் நான் மன்னிச்சுக்கிறேன். நீங்க வாங்க, நான் கூட உங்களுக்கு எதிராக பேசிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நாகரிகமா பேசுவோமா. இந்த பாட்டு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நான் ஏத்துறேன். 3 மத்தியில உங்களுக்கு தாரேன். இந்த 10 மணி முடிந்து அரசியல் நடக்கும். சரியா? நமக்கு விரைவா நான் அதை முடிச்சிடறேன். பாட்டை இப்படியா முடிச்சிடறேன். நீங்க வாங்க பேசுவோம். எல்லாரும் மேல நான் ஒண்டா போவோம். கருத்துல முரண்பாடு இருக்கட்டும். நான் ஈழத்தமிழர்களா ஒண்ணு நினைப்போம். உலக நாட்டு அரசியல்வாதி நம்பி நாங்க ஏன் வந்தது போது நமக்கான கட்டமைப்பு நாம உருவாக்குவோம். ஏன் உருவாக்க கூடாது? இந்த விடுதலை கட்டமைப்பு இந்த பூனா பணம் தூக்கி எறிஞ்சு போட்டு மக்கள் குழுவா ஒன்றா உருவாங்க. ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாங்க, மக்களாக உருவாங்க. தளத்திலையும் புலத்திலையும் நீங்கள் நிலத்திலையும் புலத்திலையும் வந்து மிகப்பெரிய மொழிச்சியை உங்களால் உருவாக்க முடியும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நல்லா படிச்சவங்க நேர்மையானவங்க இப்ப இருக்காங்க. சட்டத்தனி மாதிரிலாம் இருக்காங்க, பெரிய அக்கௌண்டன்ட் மாதிரி இருக்காங்க, மருத்துவர் மாதிரிலாம் இருக்காங்க. ரொம்ப நல்லவங்களாம் இருக்காங்க. எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு கட்டமைப்பை சர்வதேச உருவாக்குங்க. நீங்கள் போவுங்க. தேவையில்லாம எந்த அரசியலும் ₹1 காசு கொடுக்காதீங்க. உலக அரசியல் எவனுக்கும் கொடுக்காதீங்க. கொடுக்காம விட்டு பாருங்க, இவங்க திருப்பி உங்களுக்கு எதிராக வரணும் இல்லைன்னு பாருங்க. ₹1 காசை கொடுக்காம நிப்பாட்டிட்டீங்கடா, முழு பேரும் உங்களுக்கு எதிராக வந்துடிப்பா. ஏன்டா வாங்கி ருசி கண்டவன் அண்டக்கா திமிங்கல மாதிரி வாய்க்கு அள்ளி போட்டவனுக்கு ₹1 கொடுக்க நிப்பாட்டிட்டீங்கடா, அவன் குழம்பிடுவான். இப்ப அவன் அடுத்த முகமூடி மாயாவே தெரியும். அப்ப வச்சு பழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதுக்கொண்டு செஞ்சுதான் பாருங்களேன். ஒரு கூட்ட நாயை வளர்க்குறீங்க, நாய் வாழாட்டிக்கிட்டு இருக்குது, சாப்பாடு கூட வாழாட்டுது. சாப்பாடு நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு கடிக்க வரும். அப்பதான் தெரியும் இதுக்கு வீணா சாப்பாட்டை போட்டு வளர்த்துட்டவன். அது தண்டை வேலையே காட்டும், நாய் புத்தி அதை காட்டும். அதனால இதுகளை தடுத்து போட்டு எங்கட மக்களையும் மண்டையும் வாழ வைப்போம். நாங்கள் உழைச்சு ஏன் ஊரவனுக்கு கொடுப்பான்? ஏன் கொடுப்பான்? எல்லாம் வழி இருக்கு தம்பி. நீங்க அப்படி வந்தீங்கன்னா நாங்க இப்படி வருவோம். எங்களுக்கு தெரியும் உங்களை எங்க அடிச்சா நீங்க எங்க போவோம், எங்க நொறுங்குன்னு வடிவா தெரியும். அந்த இடத்துல உதாரணத்துக்கு ஐங்கரன் இன்டர்நேஷனல் காணாம ரொம்ப கவலை எனக்கு. என்னன்னா நம்ம அண்ணன் தம்பி தான் ஈழத்தமிழன். இப்ப லைக்கா கொடுத்து விரைவில் அவனுக்கு நீ ஆப்படிக்க போற. அப்ப பரப்படி கொண்டு வரணும். இந்த வீணா போன தென்னிந்திய இந்த முதல விழுங்கிகள் எங்களை ஈழத்தமிழை வச்சு குதிரை ஓட்டுற இந்த கும்பல்களுக்கும் தொலைக்காட்சி கும்பல்களுக்கும்
ஊடக கும்பலுக்கும் முகவர்களுக்கும் நெருப்படியே கொடுக்கணும். இதை பரப்படியே எடுத்து நாங்க வைக்கணும். இதை நாங்க தொடர்ந்து பேசாம விட்டோம்டா எங்களை இனம் இன்னும் காணாம போயிடும். கூத்தாடிகளுக்கு பின்னால் போன மாதிரி போயிடும். சரியா? நான் திரை இசையை வந்து கூத்தாடி தான் சொல்றேன். நீ அதை மறுத்து என்ன பா பேசுவோம் பா மேல வா. இன்னைக்கு ஐங்கர் நேஷனல் கொடி பறந்த கொடியங்க வர்த்தக போல இன்னைக்கு அழிச்சிட்டேன். இன்னைக்கு அவன் என்ன மாதிரி அதை வச்சு நடத்தினான் தெரியுமா? அந்த காலத்துல இன்னைக்கு எங்க இருந்தவங்க என்னைய மட்டும் அந்த கொம்மல அவன் போட்டிருந்தானடா நான் உடையாம பாதுகாத்திருப்பேன். ஐடியாவை அப்பப்போ கொடுத்துருப்பேன். வெட்டியா? அடைய ஒரு நிறுவனம் நடத்துற பிரச்சனைடா வந்து உள்ளுக்குள்ள இருந்து அவனுக்கு அவங்க போடுற பிள்ளைகளை சொல்லுவாங்க, இப்படி போகாதீங்க தவறா போறீங்க, இப்படி பண்ணி அடிச்சு விட்டுறாங்க, கவனமா இருக்கான்னு அவனுக்கு ஐடியா கொடுத்து இருக்கணும். இதை நம்மளும் செய்கிறேன். இவருக்கு எனக்கு வட்டி வாங்கி காசு இருக்கணும். நம்மளுக்கு கருத்து சொல்லலாம், டே இங்க வா வெளியில இருந்து இருக்க உள்ளுக்க வச்சு எதிராளிய உருவாக்கி வச்சிருக்க. அவன் சொல்றத கருத்தை வாங்கிக்க. இந்த ஐங்கர் இருக்க வேண்டிய இடம் அங்க வழிமுறைகளை மாட்ட மறந்துட்டான். நம்பிய போனான். சினிமாக்காரன் வந்துட்டு லைக்கா கணக்கு விரைவில் நடக்கும் பாரு. போக்கு புள்ள சங்கரன் இருக்கான்ல கோடிக்கணக்கில் விழுங்கி மேல விழுங்கி. அடுத்தவன் இன்னொருத்தன் இருக்கான், என்ன பேரு அந்த வயசான ஆளு, அந்த வரலாற்று படம் எடுத்தாரு இந்த கிழவர் என்ன பேரு மணியரசனா என்ன சுகந்தியா அவரை கட்டி பேர் பெற மாட்டேங்குது. அடுத்த மேல விழுங்கம் கோடியில தான் அவருக்கு போகணும். நம்பர் 1 மேல விழுங்கியல் வாங்க. எங்கட ஈழத்தமிழட்ட காசை கொள்ளெடுக்கிற கூட கொள்ள நாதாரி கூட்டம் மனிதத்தினம் எஸ் உங்களை செருப்பு காட்டி போயிட்டு போடுங்க கள்ள பயில. நான் இனி பாட்டு நீ வேகமா நான் விவசாயம் தான் யூடியூப்லயே போடுவா. எதுக்கண்டா எங்கிட்ட 16 வருஷமா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அறிஞ்சாப்புறம் எங்களை வச்சுதான் பிழைக்கலாம். டிவிக்கார வரி வந்து உசைல் அவங்க சொன்னாங்க வந்தோன்னே அவர் சீதாவங்க விஜய் டிவிக்கார வந்தாராம், அவர் கோபிநாத் வந்தாராம், அது பெரிய பிரபாகரன் நினைப்புல வந்தாராம். கண்ட செருப்பல கள்ள பயில உங்களெல்லாம் வெளுக்க உணவங்களை எல்லாம் நாங்கள் அண்ணன் தம்பி 1000 கருத்துக்கலாம்டா. வண்டி வந்து அவரை திட்டிக்கலாம், இருக்கண்டு போடும். அது ஏன் அண்ணன் தம்பி அதை விட்டுக்கோ. ஆனா நாங்கள் பலமா இருக்கோம்டா. எங்கட காசுல ஒத்துருவா வாங்கி திண்டு கொண்டு நக்கி பிள்ளைங்கிற நாய் கூட்டம் எங்களை வந்து கோலம் வைக்கிறியா நீ? என்ன வந்து எப்படி? ஆமா எனக்கு கோவமுங்க, எனக்கு கோவம். எங்கட ஈழத்தமிழ் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியில எவ்வளவு அருமையா பாடுறான், எவ்வளவு அருமையா நடிக்கிறான். வாய்ப்பு கொடுத்தியா? தமிழ் என்ற நாங்க ரத்தம் குதிச்சு கத்துறோம் தமிழ், நாங்கள் தமிழர்கள் மண்ணாங்கடி எங்கட வேசடி கத்துக்கியா நீ? கத்துறியா? என்ன வாய்ப்பு கொடுத்த? மேடையோரை நாங்கள் ஈழத்தமிழுக்கு ஆதரவு. அங்க அவரு நடிகர், அவர் நடிகை, நாங்கள் ஈழத்தாரு மண்ணாங்கட்டி கூத்தாடி. இதை உரிச்சு பேசணும். அந்த சமூக ஊடகங்களை உரிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும். இல்லைன்னு நம்ம காணாம போயிடும். இதை எடுத்து பேசணும். எனக்கு கடுப்பு. எனக்கு நானும் பழையதான் இருக்கேன் பலவரோட. இவங்க வண்டவாளங்கள் உள்ளுக தெரிஞ்ச பிறகுதான் நான் எனக்கு கொதிப்பது. இதுக்கு பிறகு விட்டமாண்டா நம்ம காணா போயிடும். நமக்கு தகவல் கொடுப்பாங்களானே வருந்தானே நமக்கும் கொடுப்பாங்களான தகவல். நம்ம தகுந்ததுல நமக்கு தகவல் வருந்தானே பாதிக்கப்படும் தருவாங்க தகவல். எப்படி இருக்கும்? கேட்டவது எப்படி இருக்கும்? அடிச்சு விடுறது எவ்வளவுக்கு உருவ முடியுமா அவ்வளவுக்கு. காசில என்ன பார்த்தா ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரமா புள்ளியில ஆடம்பரமானதுல படிக்கிறது. எங்கட காசு சோத்து காசு இல்லையா ஆடம்பரத்தை உலகத்துக்கு எவ்வளவு காசு வருது? பா கிண்டுவோம்பா. பால் ஆட்டினா நறுக்கி விட்டுறணுங்க. எங்களுக்கு எதிராக வந்து பாய் வச்சா விடப்படாது, அடிச்சு விட்டுறணும். அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, அவன் சினிமாக்காரன் இருந்தாலும் சரி, அரசியல்வாதி இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரி, இனருக்கும் பார்க்கக்கூடாது. இது சோசியல் மீடியா மக்களுக்கு முன்னால கருத்தை கொண்டு வருவாங்க. மக்களை நீங்களா நீதிபதிகள் சொல்லுங்க, நான் சொல்றேன் சரியா புள்ளியா வாங்க சொல்லு, முடிஞ்சு வச்சு மக்கள்கிட்ட விட்டுரும். நான் புள்ளியா என்ன அடிச்சு விட்டுரும், அவங்க பிள்ளைன்னா அவங்கள அடிச்சு விட்டுரும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கொள்ளை அடிக்கல ஒண்ணு, நான் கருத்தை சொல்றோம். இப்படி நடக்குது. உண்மையை ஆராய வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. சரியா? நான் எல்லாம் ரெண்டைக்கெல்லாம் பார்த்து எல்லாம் திரட்டி தான் வச்சுக்கேன் பல ஆவணங்களை. திருப்பி அப்படி பார்த்தா அப்பதான் வந்து ஓஹோ இவ்வளவு சம்பவத்துக்கு இருக்க உண்டு. அதை கொளுத்தி போட்டா நீங்க காணாம போயிருவீங்க. கொளுத்தி போட்டா நீ காணாம போயிருவ. சரியா? கவனமா பார்த்து நடந்து கொள்ள பழங்க. அது யாராவது சரி, எந்த கொம்பளம் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அன்னைய நேசிக்கிறோம், ஆதரிக்கிறோம். சீமன் அண்ணில மாட்டு கருத்து இல்லை. ஆனா திரைப்பட வாதில்தான் எதிர்க்கிறேன். ஏன் எதுக்குறா? வாய்ப்பு கொடுத்தியா? இளையராஜா ஒரு பாட்டு வந்து எங்களை மண்ணுக்காக இலவசம் பாடி கொடுத்தியா?
இந்தியா இருக்கக்கூடிய எவனாவது ஒரு இசையமைப்பாளர் எங்களை தேசத்துக்கு பாட்டு படிக்க ஒத்தருவா காசு வேண்டாம் பாட்டு பாடி கொடுத்தியா? ஒத்த பாடி சொல்றா தெரியாட்டி எனக்கு சொல்லு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒத்தருவா காசு வேணா பாடி கொடுத்தியா? யார் பாடி கொடுத்தா சொல்லு. எந்த ஒரு நடிகன் எந்த ஒரு நடிகை எங்களை ஈழத்தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்த சொல்லு. இந்த 2009 ஆண்டு பூரா யாருக்கு கொடுத்த சொல்லு, யாருக்கு கொடுத்த? நாங்க அண்ணன் தம்பி திட்டுக்குள்ள 1000 பேர் இருக்கிற அவன் அண்ணன் தம்பி நான் அவனை திட்டு அது போற அது பஞ்சாயத்து நம்ம பாத்துக்கிறோம். அதை விட்டுக்க, அது இதுக்கு கூட்டிச்சடி குதிரை ஓட்ட, அது நான் அண்ணன் தம்பி, அது நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். அது வேற விடு, அது கருத்து தான். அவனுக்கு ஒரு கருத்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதுல மாட்டு கருத்து இல்ல. அதுல நாங்க முரம்போறோம், அது கருத்து தான். அவனுக்கு எனக்கு சண்டை இல்லை. அதனால வந்து இதை வந்து பாணி இதை புரிஞ்சு கொள்ள பழகு. பாத்தியா, பாட்டுக்கு போயிருவோம். இன்னைக்கு சமாச்சாரம், இன்னைக்கு சங்கு இருக்கடி இரடி. இன்னைக்கு நான் வாரம் இந்த பாட்டை முடிச்சுட்டு வாரேன். இன்னைக்கு அம்புட்டு கோத்துல இருக்கிறேன். மச்ச வாங்கலாம்ப்பா, பாண்டியமன் இருந்தாலும் அடுத்த அத்தியாயம் துறக்குது. நீ பாரு, நான் கொளுத்துல நீ எரிதியா இல்லையா பாரு, நடக்குதா இல்லையா பாரு. ரெண்டு உங்களுக்கு வயிறு எரிஞ்சோட்டு இருக்கணும். எப்போ இனி உங்களுக்கு கதிரைகளை கண்ணி வருதாண்டா. அது நடிகரும் சரி நடிகரும் சரி அரசியலும் சரி எல்லாருக்கும் தான் இருந்தா எப்ப ஒடிக்க முடியாம இருக்கும். அந்த பயத்தை நாங்க ஏற்படுத்தணும் உங்களுக்கு. அதை ஏற்படுத்த உங்களை திமிரும் ஆட்டமும் நக்கல் நைஜாண்டிகளும் உங்களுக்கு என்ன ஈழத்தவளை வச்சு பார்த்தா அவளை நைஜாண்டியா போனாங்க ஈழத்தவள. ஓகே, அடுத்து இந்த பாட்டை போடவே தேவையில்லைங்க. இப்ப போட போற 5ஆவது பாட்டு போடவே தேவையில்லை. அதுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மகளே, இந்த தியாகின பாட்டு கேட்கணுமா? தேவையில்லை இல்லையா? நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. ஓமண்டா ஜேசன் போடுங்க. தியாகின பாட்டு எதுக்கு கேட்கணும்? அது பாட்டா? அடுத்த பாட்டை போடுங்க. அவர் இப்ப பார்த்தாலும் காதலை பத்தி இப்ப பாருங்க, சாயந்தான்றாருங்க, அப்புறம் அனுஷான்றாரு, அப்புறம் வேற ஒரு பொண்ணை சொன்னாரு. இப்ப வந்து பாமினியாமங்க. இந்த பாட்டு கேட்கணுமா? ஊர்ல உள்ள பொம்பளா புள்ளா வந்து காதலிக்கிறது. காய்ச்சப்படி என் பாட்டை போடுறது. இந்த பாட்டை கேட்கணுமா? கருத்த புள்ள பாமினி. என்ன புள்ள? கருத்த புள்ள பாமினி. கருத்த புள்ள பாமினி எதுக்கு? அப்ப முன்னுக்கு காய்ச்சலாம் வெள்ள புள்ளைய காதலிச்சீங்களோ இல்ல? தியாகின பாட்டை அப்ப முத காய்ச்சலாம் நல்லா வெள்ள புள்ளைய சொக்க தங்கமா இருக்குவோம். அவ வெள்ள புள்ள வெறுத்து போய் இப்ப கருத்த புள்ளைக்கு வந்துட்டீங்களோ? எனக்கு எங்க நான் கேக்குற புள்ளையா சொல்லுங்க. முத காய்ச்ச புள்ள முழுக்க வெள்ள புள்ளையா, இப்பதான் கருத்த பிள்ளைக்கு வந்து அது குண்டு புள்ளையா? இது என்ன இது? சரி போட்டு விடுவோம், வாங்க கேப்போம், வாங்க மச்சான் அழ போறாரு, வாங்க. கருத்த புள்ள பாமினிக்கு என் காதல சொல்ல போறேன். காக்க வச்சு போறவளே காதல் பூட்டை திறக்காயோ. தள்ளி தள்ளி போகாதே, தாங்காது என் மனசு. கருத்த புள்ள பாமினிக்கு என் காதல சொல்ல போறேன். பானா காத்தாடி போல பறந்து பறந்து போறாயே, அழகான முகத்தை தேடாதே, அன்பான இதயத்தை ஏந்தி வெறுத்து போறேன். வாட்ச பார்க்க மறக்காதே, ஓடுற முள்ளின் நொடியில உன் நினைப்பு தாண்டி. கருத்த புள்ள பாமினிக்கு என் காதல சொல்ல போறேன். காக்க வச்சு போறவளே காதல் பூட்டை திறக்காயோ.
காதலை சொல்ல வந்த வேளா மச்சான கூட்டி வந்து வருங்கால கணவன் என்றாயே அத்தனை கனவும் செத்து போச்சுதடி தாங்கா வழியே தந்து போனாய் தேவதாஸ் தம்பியாக்கி விட்டாயே இதய வாசலையே மூடி போனாய் வசந்தமில்லாயே வாழ்வில் நீ எனக்கு வரமடி கடுத்த புள்ள பாமினிக்கு ஏன் காதல சொல்ல போற காக்க வச்சு போறவளே காதல் பூட்டை திரட்டாயோ கடுத்த புள்ள பாமினிக்கு ஏன் காதல சொல்ல போற இன்றைய நாள்ல எழுதப்பட்ட 5 பாடல்கள். முதலாவது பாடல் அருளி அக்கா அம்மா பெற்றோர்களை பற்றி எழுதியிருந்தாங்க. இரண்டாவது பாடல் நம்மட பாலனன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. மூன்றாவது பாடல் வந்து கௌரி அக்கா எழுதியிருந்தாங்க. நாலாவது பாடல் வந்து திருமதி மணிமன் எழுதியிருந்தாங்க. ஐந்தாவது பாடல் தியாகி அவர்கள் எழுதியிருந்தாங்க. அற்புதமான பாடல்கள் 5 பாடல்கள். இந்த 5 பாடல் சேர்ந்த மேலே வாருங்கள். உங்களுக்கு என்ன கொஞ்சம் ரோஸ்தான் கிடக்கு அடிச்சு வரதுக்கு இதுக்கு வாழ்த்துக்கள். தேசத்து மேலே வாருங்கள். உங்களுக்கு எடுத்து பேசுவதற்கு ஆசைப்படுறேன். நீங்க மேலே வருகிற பொழுது உங்களுக்கு ஒருவருக்கும் ஒரு 5 நிமிடம் பேசத்தாரேன். அதுக்குள்ள பேசிட்டு பாட்டில் ஒரு பாட்டா ஒதுக்கும் போட்டுறேன். மேலே வாங்க. வாழ்த்து விரும்புகிறவர்கள் மேலே வந்து வாழ்த்தலாம். பேச விரும்புகிறவர்கள் பேசலாம். உங்களுக்கான நேரம் இருக்கிறது. சரியாக உங்களுக்கு இன்னும் நாங்கள் அரை மணிக்கு வந்துடலாம். 7 மணிக்குள்ள இந்த ப்ரோக்ராம் நான் முடிச்சுட்டு அரசியலுக்கு போயிடுறேன். வாங்க உறவுகளே என்றால் மக்கள் காத்திருக்காங்க. பாடலாசிரியர் தேசத்து மேலே வாருங்கள். அனைவரும் உங்களோட பாடலை நாங்கள் ஒளிபரப்புறதுக்கு மேலே வந்து உங்களோட கருத்துக்களை சொல்வதற்கு அனைத்து பாடசாலைகளுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றோம். எங்களுடைய இந்த வேளையில இந்த பாடல்களை இந்த 26 நாட்களுக்கு 100 பாட்டு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். 100 பாட்டு, 1 நிலை 100 பாட்டு. போய் பாருங்க. இதுல அந்த 5 பாடல்கள்ல நீங்க சொல்லுங்க, இந்த பாடல்கள் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? எங்களுடைய ஈழத்தமிழுடைய வளர்ச்சி தெரியுதா இல்லையா? ஒரு வன்னிமன்ற திட்டத்துல வந்த உறவுகள், எங்களுக்கு உதவி செய்த உறவுகள், எங்களோட மண்ணில் உள்ள மக்களுக்கு, ஈழ மக்களுக்கு உதவி செஞ்சவங்க, அவர்களை பாடலாசிரியராக மாற்றி இன்றைக்கு நாங்க விட்டுருக்கிறோம். இந்த விடயம் உங்களுக்கு எப்படி தெரியுது? இதை பார்க்க ஒரு வரலாற்று சாதனையா தெரியுதா இல்லையா? இதுல வந்தவளையும் நாங்க பாடலாசிரியராக மாத்தி விட்டுருக்கோம். அப்ப இது ஒரு பக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். தேச உறவுகளை மேலே வாருங்கள். நினைக்கிறாரு நமக்கு தியாகி வாங்க, அந்த மோனனை வாங்க, மற்றதாரு கௌரியக்கா இருந்தா மேல வாங்க, தெரியல இருந்தா மேல வாங்க, எல்லாரும் மேலே வாருங்கள். இது வந்து உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான களம். இது தளத்தை பயன்படுத்துங்க. எவனுமே எங்களை வாழ்த்த மாட்டான், நம்மள வாழ்த்தலாம் மட்டும்தான். அதனால வணக்கம் பானண்ண, எப்படி இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடிச்சு தள்ளுறீங்க, சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி அண்ணா. நான் உங்கள்கிட்ட வியந்த ஒரு விஷயம், இங்க நேரம் விடிய 3 மணிக்கு நாங்க சரி நான் இன்னொரு நாளைக்கு குடும்பம் வச்சுட்டு இருந்துருவோம். ஆனா நீங்கள் அதை என்ன சொல்றது, இந்த விடாமுயற்சி எத்தனை மணி தான் தூங்குவீங்க கிளம்புவீங்கன்னு தெரியல எனக்கு. நான் விடிய எனக்கு அதான் யோசனை. இல்ல பாட்டை கொடுத்துட்டாங்கன்னா வந்து அந்த திட்டம் முடிக்க வேணும் என்ற கணவருடைய பாடல் இருக்குது. இப்ப இந்த நேரத்துல அங்க நாங்க செய்யாம விட்டோம்னா காணாம போயிடும் இல்லையா? அப்ப எதிர்பார்ப்பு இருக்கும், நாளைக்கு பல கோச்சிக்கிடுவாங்க. அப்ப 2 பாட்டு இருக்குது. அதனால வந்து நம்மளோட பாடல் வெளிவர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து பாடல் வெரைட்டி வெளியிறதுக்கு தான் நம்ம பாட்டு இருக்கு. அப்போ சிவன் அன்னைக்கு பாட்டு இருக்குது. அப்போ நம்ம ஏன் சிவன் அன்னைக்கு எழுதுவான்? அன்னைக்கு செல்வன் எழுதியிருந்தாரு, அப்புறம் வந்து வேற அக்கா எழுதியிருந்தாங்க நினைக்கிறேன், அருணி அக்கா. அப்புறம் 3வது பாட்டை நீங்க எழுதிக்கிறீங்க. போட்டு பண்ணி கொண்டு வந்து நல்ல வரிகள் கூட இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்பதான் போன் பண்ண எனக்கு மன்னிச்சு கொடுங்க, இரவு இதுல போன் பண்ணதுக்கு எனக்கு வழி இல்ல. உங்கள்ட்ட அந்த சமூக பொறுப்பை நான் யோசிச்சேன் சொன்னால், அது புது வரியா இருந்தாலும் அந்த வரியை நாங்கள் இப்ப தவிர்த்து கொள்வோம். என்ன நிறைய விமர்சனங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த இல்லைன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் நீங்க அதை உள்வாங்கி போட்டுத்தான் அதை செய்யறீங்க. அதுக்கு நீங்களும் பொறுப்பு சொல்லணும்ன்றதுக்காண்டி நல்ல விஷயம். நன்றி அண்ணா, நன்றி. இல்ல அது என்ன நடக்குமாண்டானா, ஒரு நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாடல் ஆசிரியர்கள்
அனுபவத்துல நான் சொல்றேன். அவர் என்னன்னா எதிர் விமர்சனம் வச்சு உங்களை நசுக்கி விட்டுருவாங்க, ஒரு சிந்தனையை மலங்க ஒரு சோர்வை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த சொற்களை நீங்க வளர்ந்தா பிறகு பயன்படுத்தணும். ஒரு ஒரு நல்ல ஒரு உச்சநிலைக்கு வந்தா பிறகு இந்த சொல்ல பயன்படுத்தி அதுக்கு எதிர் விமர்சனம் நீங்க கொடுக்கணும், அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க இதுல எடுத்து கையால வலிக்கிட்டீங்கன்னா உங்களை அறுத்து விட்டுருவாங்க, நறுக்கி விட்டுருவாங்க, வேற ஒரு முத்திரை குத்தி உங்களை பின்னுக்க போட்டு போயிருவாங்க. இப்ப எனக்கு நடந்த நான் சொல்றேன். அதனால நான் வந்து பிற்காலங்கள்ல தான் அந்த சுக திருப்பி அதை எடுத்து அதுல அதை எதிர்கொண்டதுக்குரிய பல வழிகளை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு வெளியின அப்புறம் காணாம போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க, போனா தேவையெல்லாம் கதைப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை இருக்கலாம். நீங்க அந்த சொல்லிக்கலாம், இதை போடப்பட்டது வரி, தூக்கப்பட்ட வரி இப்போ இதுல வந்திருக்குது பேசுன்னு சொன்னீங்கன்னா அது ஆளுமையா இருக்கு. நல்ல விஷயம். சோர்ந்து போயிருக்கீங்க. நன்றி. வணக்கம் மாதவண்ணா. வணக்கம் தியாய் ஐயா. வணக்கம் மைந்தன். வணக்கம் எல்லோருக்கும். பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நம் வேலையில இருந்தபடி எல்லாத்துக்கும் செவி மடிக்க முடியாம போச்சு. கடைசி 3 பாடலும் வடிவா கேட்டேன், அது பரவாயில்ல, பிறகு கேட்கலாம். எனக்கு இதுல முதலாவது நேற்றும் இன்றைக்கும் வந்த மிஸ்ஸஸ் மைந்தனுடைய பாட்டுக்கள் மேல சிறப்பு வாழ்த்து சொல்லணும். அது வந்து ஒரு புது ஐடியா. எல்லாருமே ஒரு ஒன்று எழுதி கொண்டு போயிருக்கலாம், அது ஒரு புது ஐடியா. அடுத்தடுத்து 2 பாட்டு கொடுத்துருக்கிறேன். வரலாறு மிகவும் முக்கியமானது. இங்கால இந்த சங்கிலியன் இந்த மாதிரி, அங்கால பண்டரவணியன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள். அது முதல் பாட்டுல வந்து பெரிய ஒரு வரலாற ஒரு பாட்டுக்குள்ள சொல்ல முடியாட்டியும் ஒரு முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சு முக்கியமான கருத்துக்களை வச்சு அதை முழுசா கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. அது இன்னும் இருந்திருக்கலாம், இருக்கு, அது எல்லாத்தையும் ஒரு பாட்டுல எழுத முடியாதானே. அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த பாட்டை நான் எதிர்பார்க்கல, கேட்க சிறப்பா இருந்தது. அங்க அந்த சிலையும் இருக்கு, எப்பாவது இருந்துட்டு சங்கிலியன்னு பேசிட்டு போறதும் இருக்குதான். ஆனா அந்த வரலாறுகள் வந்து காலத்தால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு போற வரலாறுகளை ஒரு பாட்டுகளை அமைச்சு வைக்கிறதுல வந்து இது ஒரு சிறப்பான ஒரு வேலையை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் தியாகி, வாழ்த்துக்கள் மற்ற எல்லாருக்குமே. வானந்தா வாழ்த்துக்கள். இதுல அந்த ஏஐ என்று சொல்லி இப்ப எல்லாருமே அதை கிளப்பி கொண்டிருக்கணும். அதுக்காண்டி தான் நான் முக்கியமா பதில் சொல்ல வந்து நான் சொன்னால், ஏஐ என்ற விஷயம் இங்க யாருக்கும் தெரியாமலோ அல்லது மைந்தன் ஏஐ என்று ஏஐல சேர்ந்து யாருக்கும் சொல்லாமலோ இல்லை. அவரும் சொல்றார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஏஐ வச்சு எத்தனை பேர் எத்தனை பாட்டு செய்துட்டீங்களோ இல்ல எத்தனை பாட்டு எழுதிட்டீங்கன்னு தான் நீங்க கேள்வி. அந்த ஏஐ வச்சு நாங்க செய்யலாம்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க நினைச்சு கொஞ்சம் கம்ப்யூட்டர் அளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதை வடிவமைச்சு அதுக்குரிய, அதாவது உங்களுக்கு அதுல போட்டு பாட்டு கிடைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. கணக்கு விதமான அமைப்புகள் இருக்கு. ஒரு மனுஷன் நித்திரம் முடிச்சு இந்த வேலையை ஃபுல் டைமா இருந்து செய்யற அந்த மனுஷனுடைய தூக்கம், அந்த செயல்பாடு, அதுக்கு ஒரு நன்றி கிடையாது. அதுக்கு நன்றி சொல்ல யாரும் இல்லை. ஆனால் அது செய்யலாம், இது செய்யலாம், அப்படி செய்யலாம். நீங்க ஏதாவது ஒன்று செய்து காட்டுங்க, செய்து போட்டு இங்கேயே கொண்டு வாங்க, நாங்களும் உங்களை வாழ்த்தி விடுறோம். பாட்டு எழுதி கொண்டு வாங்க, எங்களை தாங்க, நாங்களும் வாழ்த்தி விடுறோம். இல்ல பேசாமலாவது இருங்க. இதுல வந்து என்ன தெரியாமல் அங்கே எல்லாம் இருக்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறோம். ஆனால் எங்களால் செய்ய முடியாம இருக்கிறேன்னு சொன்னால், மர வேலை செய்யணும், சீமேந்து விளைக்கணும், சீமேந்து வேலை செய்யணும், பாட்டு போடுறோம், பாட்டு எழுதணும், மீடியாக்காரன் மீடியா வேலை பார்க்கணும். நான் வந்து மீடியா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் மனதில் எடுத்துக்கொண்டு நீங்க கதைக்கலாம். உங்களை எல்லாருக்கும் எரிச்சல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எரிச்சல், பொறாம. அந்த தளம் இன்னொரு, அவர் வளர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். அவர் கூடவே இன்னொரு 25 பேரை வளர்த்து கொண்டு போறேன். இந்த 25 நாளைக்கு 50 ஆகலாம். அந்த குழந்தைகள் 13 வயசு, 17 வயசு, 14 வயசு, இவங்களுக்கு எல்லாம் யார் சான்ஸ் கொடுக்கறது? எப்ப நீங்க ஏதாவது செய்து வச்சீங்களா? இல்ல ஏதாவது செய்து கொடுக்குறீங்களா? இல்ல, விமர்சனம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. இதுல கொஞ்சம், அதாவது கொஞ்சம் சமூக பொறுப்போடு நடந்து கொள்ளுங்க எல்லாரும். எங்களுக்கு பாராட்டு வேண்டாம், ஆனா தூட்டாமலாவது இருங்க. நன்றி மேலும், நன்றி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். மிக்க நன்றி. நான் ஒன்றப்பாடு சொல்லிக்கொள்ள, நான் வெளிப்படையா சொல்றேன். நாங்கள் இதுக்கு எதிர் விமர்சனம் எங்களை இன்னும் அதிகமாக ஓட வைக்கும். நான் சொல்லிட்டேன், நான் ரெடி. நான் ஒத்தையாளர் நின்று எவன் வந்தாலும் நான் அடிப்பேன். இதுல நான் தான் வெல்வன் முடி சொல்லுவேன். நீ 500 விட நான் 1000க்கு போவேன். இதுவரைக்குமான இந்த 200 பாடல்களுக்குல கிட்டத்தட்ட நாங்கள் 5 மாசமா செய்து வரோம். இந்த 1 மாசத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட அண்ணன் இளங்கோ செல்லப்பாவுடைய இசையில வந்து பாவேந்தனுடைய குரல்ல வந்து 70 பாட்டு மட்டும் தான் பண்ணியிருந்தோம். 200 பாட்டு 130 பாட்டை நம்மளோட வன்னிமேந்தோட இசைக்குழு டீம் தான் அந்த இசையை அமைச்சாங்க. நீங்க கேட்டு பாருங்க, இசையை கேட்டு பாருங்க. பல மாறிலாம் நான் கையாண்டுக்கிறேன். நான் ஏன் பாட்டை கூட கேட்டு பாருங்க. ஒரே இசைக்கு வார்த்தைகளை மாத்தி போடலாம், டெஸ்ட் பண்ணிலாம் நான் பார்த்துருக்கேன். நீங்க போய் பாருங்க, அது எப்படி வந்து கண்டு பாருங்க. ஒரே மட்டு, ஆனா வரிகள் மாறி எப்படி இருக்குன்னு பாருங்க. அற்புதமா இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது உங்களாலேயே. அப்ப நம்ம சொல்லிப்படுத்த நான் செஞ்சேன். ஆனால் அது மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்றதும் போய் பாருங்க, எப்படிலாம் வந்து கண்டு பாருங்கள். இது வந்து நம்ம எனது நோக்கு வந்து
இது பண வியாபார நோக்கம் நான் செய்யறது இதுவல்ல. இது நாங்கள் தென்னிந்திய சினிமாவையும் உலக தமிழர் ஊடகங்களையும் அரசியல்வாதிகளையும் ஓட வைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கருவியை பலமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அரசியல்வாதிக்கு முகவர்களாக இருந்தவனும் சினிமாக்காரனுக்கு முகவராக இருந்தவனும் அந்த மக்களை ஏமாற்றி கொளுத்து படுத்தவனுக்கெல்லாம் இது ஒரு ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆயுதம் என்பது எங்களுடைய கற்பனையும் சிந்தனையும் தான். இதுல 25 பேர்களும் பாடல உருவாக்கி இருக்கான். அவனை பாடல கேட்டு பாருங்க, சினிமா தரத்துக்கு இல்லையா ஒரு ஆள்ட பாட்டுல ஒன்றாவது இருக்கா இல்லைன்னு பாருங்க. எல்லா பாட்டுமே நான் சொல்ல வரையில ஒரு பாட்டாவது இருக்கான்னு பாருங்க. தியாகி என்ன பாட்டுடுங்க, காரைக்கிற என்ன பாட்டுடுங்க, ஆதவன் என்ன பாட்டுடுங்க, இவன் என்ன பாட்டுடுங்க, பிரியா ஆற்றியம் எடுத்து பாருங்க, ஒரு ஆண்ட பாட்டு இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட சினிமா தரத்துக்கு இருக்கா இல்லையா? மனச்சாட்சியும் படி சொல்லி இருக்கா இல்லையா? அப்ப ஆரம்பத்திலே இப்ப ஒரு மாசம் தான் இது. ஒரு மாசத்துக்குள்ளே இவ்வளவு பக்குவமும் இவ்வளவு வளர்ச்சியும் தெளிவும் மரபும் இருக்கு அப்படின்னா இன்னொரு 5 மாசம் முன்னாடி இவன் வந்துருவான், வைரமுத்தா வந்துருவான், தாமரையே வந்துருவான். இப்ப அவனுக்கு அங்க வேலை எல்லாம் போயிடும். யாரா இவங்க அவன் தேட வலிக்கிட்டுவான். இதுதான் நமக்கு தேவை. இவங்க இன்றைய சோற போறது இல்லை. ஒரு கிழமைக்கு ஒரு பாட்டாவது போடுவான். அதுக்கிட்ட வருஷத்தை நான் செடி ஊத்துவேன். 4 எல்லாம் திட்டம் மாறுது. ஒரு கிழமைக்கு ஒரு பாட்டு போட்டாலும் காலமானது. மாசத்துக்கு 4 பாட்டு போட்டுருவான். அப்ப 25 பேர் சினிமாக்காரனையும் அரசியல் ஓட விடுவோம். நான் இடைக்கிற திசை திருப்பிக்கிட்டே இருப்பேன். மாத்தி போட்டுக்கிட்டே இப்படி போன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். அதிர்தான் இல்லையான்னு பாரு. இவன் யாரா இந்த வன்னிமேந்தன்? இந்த வன்னிமேந்தன் தலைமாறா இவர் யாரா? இவன் இந்த பாலசிராம பாரு. இன்னைக்கு இதை பற்றி பேசுறான்னு நான் தான் அறிமுகப்படுத்தினேன். நான் அறிமுகப்படுத்த எங்க இருந்தேன்? குப்புறப்படுத்து கோமால இருந்தியா, குரட்டோடு இருந்த. இப்ப ஏன் கத்துற, ஏன் பதற? ஏன் நமக்கு தெரியுது, வளர்ச்சி தெரியுது. நான் சொன்ன அடிப்பேன். இதுக்கே இவ்வளவு பயப்படுறியே. பாலப்புல கடை மட்டும் எனக்கு வந்தா நீ யோசிச்சு பாருங்க, 100 பேரை ஒரு மாசத்தோட விட்டு போயிடும். பாத்தியாச்சு நான் சொன்னா செய்வாங்க. என்ன பண்ணுவேன்? கும்பிடு. இப்ப நேற்று கடந்து தூக்கு காவடி தூக்கும் பண்ணி வந்துடக்கூடாதுன்னு வச்சு கடவுள் தான் தந்தவா தர மாட்டேன்னு இப்போ மாறும். அடுத்த நாள் நான் மாத்தி விட்டு போயிடுவேன். நான் தான் எல்லாம் ஓப்பனா மக்களுக்கு இங்க பாருங்க, மக்களுக்கு ஓப்பனா வெளில காட்டிட்டு போயிடும். இங்க பாருங்க இவ்வளவு கொட்டி கிடக்கு காட்டிட்டு போயிடும். என்ன பண்ணுவேன்? காட்டுட்ட செத்துப்போ. எப்பொழுதுமே உறுதி மட்டும், இந்த உறுதி தான் உன் மூலதனம், உன் சிந்தனை தான் உன் வழிகாட்டி. சரியா? அச்சமில்லாத தன்மையும் நேர்மைதான் உன்னை வாழ வைப்பது. உன் நேர்மைத்தன்மை. அவனுக்கு பயப்படாத. மரியாதை கூட எல்லாருக்கும், எதிரிக்கும் மரியாதை கூட. மன கும்பிட்டு போ. நேர்மை அது மரியாதை, கண்ணியம். அதுல இருந்து பேசாத. பேச வேண்டியதுல அவனை பேசு. எல்லா இடத்துல பேசி கொடுத்தீங்கன்னா நீ காணா போயிடுவேன். எதிரியனோட காண்ட இடமெல்லாம் போட்டு அடிச்சிருந்தீங்கன்னா நீ காணா போயிடுவேன். பேச வேண்டியதுல எதிரியும் பேசு, பேச வேண்டியதுல துரோகியம் பேசு, மற்றமெல்லாம் அமைதியா இருந்து. இதுதான் லொஜிக், இதுதான் தந்திரம், இதுதான் விதி. ஆகவே எங்களுடைய பாலாசிரியர் இன்றைக்கு வானன் வந்து சொன்னார் 3 மணிக்கு நாம பாடுறேன். தெரியும் தூக்கம் உடல்ல எப்படி இருக்கும்னு தெரியும். இதை கடந்துதான் நான் போறேன். நம்ம வேலை கொளுத்தி போடுறதா முடியல. உசிப்பு போன மக்களை எங்களை யாரும் ஏமாத்தக்கூடாது. எங்கட ஈழத்தமிழர்களும் திறமையானவர்கள் என்பதை நான் வண்டி மந்த டிக்கெட் 25 பேர் உருவாக்கிருக்கல. இப்படி எல்லாரும் ஒரு 25 பேர் உருவாக்கினா நான் எங்க போகலாம் சொல்லுவாப்போம். ஏன் பதற? எதுக்கு அலற? சொல்லு, ஏன் அதர்ற? என்னால உருவாக்க முடியாது, ஏன் உங்களால உருவாக்க முடியாது இருக்கு? சொல்லு. 101 மரசலவுடன் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த வண்டிமந்தத்துக்கு 101 மரசலவுடன், 108 சைக்கிள், இன்னைக்கு 226 சாப்பாடு கொடுத்துருக்குறோம். இப்பவும் கொடுக்குறோம். 190 மாணவருக்கு வாங்கல கொடுக்குறோம். இந்த புத்தக பை 247 புத்தக பை இன்னும் வீடியோ ஏத்த கிடக்கு. 10 நாளா கிடக்கு, நேரம் இல்ல. அதுல 218 சப்பாத்து கொடுத்துருக்குறோம். புற உதவி 35க்கு மேல கொடுத்துருக்குறோம். யார் செஞ்சீங்க? உடனே சொல்லு. இந்த பாட்டு 200 பாட்டு வந்து நாளைக்கு வருது. 200 பாட்டு நாளைக்கு வெற்றி விழா கொண்டாட்டம். எல்லாரும் வாங்க, அடிச்சு கொண்டாடுங்க. இல்ல நாளைக்கு பார்த்து சொல்ல கூட வரமாட்டேன். 200 பாட்டு தமிழன் எந்த ஊடகம்டாங்கள பாராட்டினீங்க? எப்படி செய்யறானு எவன்டா கொண்டு, எந்த யூடியூப்காரண்டா கொண்டு வந்தீங்க? சொல்லு, யார் செஞ்சீங்க? அதனால புதிய யூடியூப் பண்ண விரைவில் ஆரம்பிக்கிறேன். காதல் பாட்டு அது ஒரு 10 பாட்டு 20 பாட்டு, காதல் பாட்டு 20 பாட்டு, அம்மா பாட்டு அதுல 20 பாட்டு, அப்பா பாட்டு அதுல 20 பாட்டு, அப்படின்னு ஒரு யூடியூப் பண்ண நான் விரைவில் ஆரம்பிக்க போறேன். ஒரு பிளேலிஸ்ட் அம்மா பாட்டு, முழு அம்மா பாட்டும் அதுக்கு வரும். அதுக்கு பாலாசிட்ட பேர் போட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எழுதி விடுவேன். கீழே இன்னும் பாட்டி வாங்க எழுதி விடுவேன். பாட்டுக்கு வராது. அதே மாதிரி காதல் பாட்டு அப்படி ஒரு பிளேலிஸ்ட். எனக்கு தவிர இந்த பாட்டை பரப்பும். எவ்வளவுக்கு எடுத்துச்சோ அவ்வளவு கொண்டு ஓட்டிட்டு நானே புது யூடியூப் போட்டு விட்டுருவேன். என் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் காப்பிரிமா ஃப்ரீ எல்லாம் எடுத்து போடும். ஆனா பாலாசிரிய பேரை மட்டும் போட மறந்துறாரு.
அப்படி போன மாதிரி நான் உனக்கு நடவடிக்கை நான் கொடுப்பேன். சோ அதனால வந்து இது மிக முக்கியம். அவங்க காசு வந்து பண்றாங்க, அவங்களுக்கு பேர் போடாம போல 8 பேரை போடுறது. சோ இது மிக முக்கியமான வரலாற்று கடமை. நாங்க போடுறோம், அவங்க நிக்க அவனை பாட்டை போட்டு சந்தோஷப்படுத்தி விட்டுறோம். அரசியலுக்கு நாங்க போகணும். அதனால வந்து இப்போ தியாகி பானனை நிக்கிறாங்க. அதனால வந்து அண்ணன் சீமானுடைய பாட்டு வந்து இவர் எழுந்தாரு நம்மளோட வாணன் அண்ணன், அந்த பாட்டை போட்டுறேன். அதுக்கு அரசியலுக்கு அண்ணனுக்கு சீமான் அன்னைக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா அவரான் எங்களை போட்டு தூக்கி வந்து எவ்வளவு விமர்சனங்களையும் எவ்வளவு அவமானங்களையும் தாங்கி கொண்டு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்காக 16 வருஷம் இந்த போட்டு தக்க வச்சு கொண்டதுக்காக அதுக்காக நாங்கள் என்னவும் செய்யலாம். அண்ணன் வந்து வேலை விஷயத்துல கலைக்கலடா கோவப்படாத, ஆத்திரப்படாத, பாவம் அவர் விட்டுரு. நீ 16 வருஷம் கொண்டு வரல, நீங்க அதுக்கு அந்த நன்றி கடனுக்கு நீங்க பாட்டை போட்டு தள்ளிவிடு, பாட்டை போய் தள்ளிவிடு. அப்பப்போ அண்ணனோட கட்சிக்கு பிரச்சனை இல்லை, பாட்டை போட்டு தள்ளிவிட்டு போய்கிட்டே இரு. அதனால இந்த பாட்டு நான் போறோம்பாங்க. இது பாடநாளி நான் பாட்டு இந்த வந்த புலி பாட்டு. எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான். நாம் எல்லாம் தமிழராய் இணைவோம், நாம் தமிழரை வெல்ல வைப்போம். தமிழினத்தின் தேசியமும் தரமான வாழ்வியலும் தரணியில பேசி நிற்கும் தமிழினமே எழுந்து நிற்கும். இங்க தமிழினமே எழுந்து நிற்கும். நாம் தமிழர் என்று நினை, உன்னையும் தமிழனாயினை. கூறு போட்டு ஆள வேண்டாம், கூடி நாம் வாழ வேண்டும். மானத்தமிழனாயினை, நாம் தமிழரே துணை. சேர சோழ பாண்டியனும் சேரமான் செங்குட்டுவனும் ஆண்ட மண்ணில் அடிமைகளாய் நாம் வாழ என்ன வேண்டுதலோ. எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான். நாம் எல்லாம் தமிழராய் இணைவோம், நாம் தமிழரை வெல்ல வைப்போம். மாற்றான் காலடியில் மண்டியிட்டு மாடவோ, கீழடியில் தோண்ட தோண்ட மிளிரும் அந்த ஆதித்தமிழன் வாழ்வியலும் வளங்கொண்ட போரியலும் சீமானின் சிந்தனையில் சிறப்புடனே மிளிரும். சீமானின் சிந்தனையில் சிறப்புடனே மிளிரும். தமிழினத்தின் தேசியமும் தரமான வாழ்வியலும் தரணியில பேசி நிற்கும் தமிழினமே எழுந்து நிற்கும். எங்க தமிழினமே எழுந்து நிற்கும். பொருளாதார கொள்கையும் பொருண்மிய மேம்பாடும் தன் மண்ணில் நிலையான வாழ்வியலும் இனமான கருத்தியலும் அண்ணன் சீமானின் நிலக்கடா. அண்ணன் சீமானின் நிலக்கடா. அவன் பின்னே அணிவகுத்து நில்லுங்கடா. எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான். நாம் எல்லாம் தமிழராய் இணைவோம், நாம் தமிழரை வெல்ல வைப்போம். எங்க அண்ணன் சீமான் எம்மை காக்க வந்த பெருமான். சீமான் எம்மை காக்க வந்த பெருமான். அந்த பாடலை எழுந்த வேறு யாருமல்ல வாணன் அவர்கள். மீளவு மன்னனைக்கு மீளவு முறை வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இது போல நீங்கள் எந்த இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான அற்புதமான ஒரு பாடல். அந்த வகையில அடுத்ததாக தியாகி அவர்களுடைய அந்த பாட்டு, தியாகி பாமணியை தர்றாரு.
அனுஷா விட்டுட்டு போய் எல்லாரையும் போய் இப்ப பாமணி காதல் இளவரசன் அப்படின்னு சொன்னா தியாகி சொல்லலாம். எப்படின்னாக்கா அவர் பாட்டுல சொல்றாருங்க, அனுஷான்றாருங்க, அந்த புள்ளின்றாருங்க, இந்த புள்ளின்றாருங்க. இப்போ வந்து பாமணி சாயந்தா சாவ கட்சி சாயந்தா பார்த்தாருங்க, இந்த அனுஷாவை பார்த்தாருங்க, வேற இடத்துல வேற ஒரு பொண்ணை பார்த்தா, வேற இடத்துல வேற சோபாவாக. ஆமா, இப்ப வந்து பாமணி இவ்வளவு காலம் பார்த்த புள்ளியெல்லாம் வெள்ளா புள்ளியா இருக்குங்க. இந்த புள்ள கருத்த புள்ள குண்டு புள்ள ஒரையா இருக்குங்க. ஏங்க வெள்ள புள்ள ஒருத்த போய் குண்டு புள்ள காதல் வந்துட்டுதுங்க. பாத்தீங்களா எப்படி கிறுக்கு பையில இருப்பாரு. அப்ப கருப்பு மங்காம இருக்குமோ, வெயில் அடிச்சாலும் மங்காம அதுக்காகும். அப்ப வெள்ளை எதுக்குதான் சொல்ல, வெள்ள புள்ளியா கண்டா எனக்கெல்லாம் வெள்ளையில பிடிக்காதுங்க. ஏன்னா வெள்ளை வழியா இருக்கும், அதுக்கு டக்குன கருத்து போயிருமுங்க. அதனால கருப்பு தாங்க எப்படி உறுப்பா இருக்கும். என்ன வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அது அப்படியே இருக்குங்க, மாறவே மாறாது. தொட்டு தொட்டு கும்பிடலாம், நல்லா இருக்கு. அதெல்லாம் எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் கருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் போய் வெள்ளைய பார்த்து நாட்டுல நிறைய இடப்பெயர்களை பாத்துக்கிறோம். ஆமா, ஆனா இப்படி பாக்கல தியாகி. ஆமா, தியாகி டிக்டாக்ல பல இடப்பெயர்களை சந்திச்சார். அப்படி போய்க்கலாம், அங்க பல சந்திக்க வாய்ப்பு இருக்குமோ, இன்பாக்ஸுக்கு பலர் வந்திருக்கலாமோ, இருக்கலாம். அதனால இன்னும் எத்தனை பேர் வர போதாரோ கடவுளே, கடவுளுக்கு நன்றி. பாட்டை கேட்டுரும் மதியா இவன். கருத்த புள்ள பாமினிக்கு என் காதல சொல்ல போறேன். காக்க வச்சு போறவளே காதல் பூட்டை திறக்காயோ. தள்ளி தள்ளி போகாதே, தாங்காது என் மனசு. கருத்த புள்ள பாமினிக்கு ஏன் காதல சொல்ல போறேன். பானா காத்தாடி போல பறந்து பறந்து போறாயே, அழகான முகத்தை தேடாதே அன்பா, இதயத்தை ஏந்தி வெறுத்து போறேன். வாட்ச பார்க்க மறக்காதே, ஓடுற முள்ளின் நொடியில உன் நினைப்பு தாண்டி. கருத்த புள்ள பாமினிக்கு என் காதல சொல்ல போறேன். காக்க வச்சு போறவளே காதல் பூட்டை திறக்காயோ. காதலை சொல்ல வந்த வேளா மச்சான கூட்டி வந்து வருங்கால கணவன் என்றாயே. அத்தனை கனவும் செத்து போச்சுதடி, தாங்கா வழியே தந்து போனா. தேவதாஸ் தம்பியாக்கி விட்டாயே, இதய வாசலாயே மூடி போனா. வசந்தமில்லாய வாழ்வில் நீ எனக்கு வரமடி. கடுத்த புள்ள பாமினிக்கு ஏன் காதல சொல்ல போறேன். காக்க வச்சு போறவளே காதல் பூட்டை திறக்காயோ. கடுத்த புள்ள பாமினிக்கு ஏன் காதல சொல்ல போறேன்.
கருத்த புள்ள பாமணி என்று இந்த பாட்டை கேட்கிற பொழுது எனக்கு ஒரு ஐடியா வந்து என்ன அப்படின்னா, தியாகியுடைய டெக்னிக்கல் வந்து ஓப்பனா சொல்றேன், பல டெக்னிக்கை கையாளுற பாலாசத்தை உன்னிப்பா கவனிங்க. நான் கண்டுபிடிச்சதுல 4 பிரதான விடயத்தை சொல்றேன். நான் ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லி மிச்சத்தை நான் விட்டுறேன், நீங்கள கண்டுபிடிங்க. இப்ப பெண்களுடைய பேரை குறிப்பெடுக்கிறாரு. இப்ப சாயந்தாண்டு வந்தாரு, சாயந்தால உள்ள பெண் பிள்ளை எல்லாம் சாயந்தாவு அதை அவ அப்படியே அந்த பாட்டை ஷேர் பண்ணும். சாயந்தாவை காதல் ஆம்பளை பிள்ளை எல்லாம் அதை ஷேர் பண்ணுவான். பாமணி என்ற இருக்கிற பொம்பளை பிள்ளை அந்த புள்ள அந்த பாட்டை அப்படியே ஷேர் பண்ணுவான். பாமணியை காதலிக்கிற ஆம்பளை புள்ள அதை ஷேர் பண்ணுவான். விளங்குதா? இப்ப அனுஷாண்ட புள்ள அந்த பாட்டை அப்படியே ஷேர் பண்ணும். ஏன்னா அதுக்கு மனுஷா தானே, அப்படியே போடும். இப்ப அனுஷாவை லவ் பண்ற புள்ளா ஷேர் பண்ணும். இது ஒரு டெக்னிக். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தெரிவு செய்கிற அந்த பாடலுடைய அந்த வரிகள் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா வந்து அவர் எங்க நிக்கிறாரு, எந்த இசைக்குள்ள நிக்கிறாருன்னு நீங்க பாருங்க. 2வது மிக முக்கியமானது அதுதான், பாடல் எழுத நோக்கம் அல்ல. 3வது அந்த பாடல் வரிகள் எதை சொல்லுது, எதை அர்த்தப்படுத்தி கொண்டு வரேன்னு பாருங்க. அப்ப இவர் ஒரு வட்டத்துக்கு தான் நிக்கிறாரு. பாடல் வரி மட்டும் மாறுகிறதே தவிர ஆனா மாப்பிள்ள ஒரு வட்டத்துக்கா நிக்கிறாரு. அப்ப இவரை விக்கெட் அடிக்கலாமா இல்லையான்றதை நீங்க முடிவெடுத்துக்கலாம். போட்டின்னு வந்துட்டா இங்கதான் போட்டி அடிக்கணும். இவரை எப்படி விக்கெட் அடிக்கிறது பாத்தீங்கன்னா, இவர் எங்க நிக்கிறாரு, எதுக்கு அடிக்கிறாரு, இவர் எல்லா மைதானத்துக்கும் ஓடுறாரா இல்ல ஒரு மைதானத்துக்கு அடிக்கிறாரா, இவருடைய இலக்கு எது, டார்கெட் எது அப்படின்னு பார்க்கணும். இவர் குறிவைக்கிற அந்த பொசிஷன், அந்த அந்த நிலைப்பாடு, அந்த 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 குறி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இதை எப்படி கபலீகரம் செய்வது, அதை எப்படி நாங்கள் எங்கட பக்கம் திருப்புறது என்றதுக்கான ஐடியாவை தான் பாலாசிரியர் கையாளப்படுவோம். போட்டியை போடுங்க, ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கணும். சிலரை பாத்தீங்கன்னா இவர் இதுக்கு வர மற்றதுக்கு போயிடுவான். அவன் ஜம் பண்ணிக்கிட்டே போவான், எங்க போறன்னு தெரியாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா வடக்குல நிப்பான், நாளைக்கு பார்த்தா கிழக்குல நிப்பான். நேற்று பார்த்தா ஒரு பிள்ளை அழுதுட்டு இருப்பா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டங்க அனுப்பப்பட்ட அரசியலுக்கு போயிடுவான். அரசியல்காரன் வந்தோன்னா அங்கே பார்த்து செத்தவிட்ட போயிட்டு இவன் எங்கடா போறான்னு தெரியாது. இந்த மாதிரியான ஆக்களை வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இவன் எங்க எப்படி போனது எங்களுக்கு திருப்பிட்டு போயிடுவான். ஆனா இவைகள் அப்படி இவர் ஒட்டத்துக்காக நிக்கிறாங்க. சோ அதனால இதை வந்து கவனமாக. 2வது வந்து எங்களோட வானொலிக்கு வந்து இந்த பாட்டை திருப்ப கேட்கக்கூடிய வகையில நம்ம கொண்டு போறாரு. மிக முக்கியமானதை பார்க்கணும். இப்படி இன்னும் சிலர் இப்படி இதை கையாடுறாங்க. அதை ஏனைய பாடலாசிரியர்களும் கவனத்தில் கொடுக்கும். ஈஸியான வரிகளை இலவான வரிகளை போடுறாங்க. அப்புறம் இது மிக முக்கியம். வாங்க பேச போறீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம். பாடலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்ச அனைவருக்கும் நன்றிகள். கிப்ட் அடிச்சாக்களுக்கும் நன்றிகள். வேற என்ன பேசணும், வேற என்ன சொன்னா, இப்ப எழுதின அந்த பாமினின பாட்டுல ஒரு வசனம் ஒன்று எழுதியிருப்பேன். என்னன்னு சொல்லி சொன்னால், காதலை சொல்ல வந்த வேளை மச்சான கூட்டி வந்து வருங்கால கணவன் என்றாய். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பாங்களோ தெரியாது. காதலை சொல்ல போவேக்க அந்த நெஞ்சு என்ன படபடத்திருக்கு. அந்த நேரம் நெஞ்சு படபடுத்தது இல்ல, மச்சான காதலிக்கிறது காதலிக்கப்பட நீங்க எவ்வளவு கிறுக்கடா இருப்பீங்க பாருங்க. அது ஏற்கனவே ஒண்ணு காதலிக்குது, அது ஏற்கனவே புக்கிங்ல இருக்கு. அதை போய் தோன்ற இது கல்யாணம் கட்ட பொம்பளை புள்ளிய கல்யாணம் கட்ட மனைவி மாதிரி காதலிக்கிற மாதிரி தான் இது. நான் எவ்வளவு காதலிப்பேன். இதுக்கு இது என்ன, இது முரண்பட தெரியல. இது அதான் இது வந்து நான் சொல்றது வயது வந்த காதல் இல்லை. நீங்க சொன்ன விஷயம் சரி. என்னன்னு சொன்னா, அவர் மச்சான் சொந்த மச்சான் இருக்குன்னு தெரியும், இவ போய் ரூட்டு போறது அவருக்கும் தெரியும் மச்சான் இருக்குன்னு. சரி, இவரை கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம் வந்து இவர 2 பாதியில கலட்டி விட்டுவான். நான் முதலே சொன்னா தானே மச்சான் இருக்குன்னு, நீ தான் கேட்கல. அதுக்கு பிறகு இவ ஆனது கொண்டு தெரியுது. இவ்வளவுதான் நடக்கிறது. அந்த பிள்ளைல ஒரு பிள்ளையும் இல்லை. இது தியாகி பைத்தியக்காரன் விளையாட்டா இருக்குமோ, நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இருக்குமோ, அந்த மாதிரி எதுவும் இருக்குமோ, அவர் காதலிச்சதை பிடிச்சு கொண்ட மாதிரி இருக்குமோ. தியாகி ஏதோ ஒரு உத்தியை கையாளுறாரு. ஆனா இந்த உத்தி என்ன பொறுத்தவரை இல்ல, இது கையாளலாம். பாலாசிரியர் பல உத்தியை கையாளுவாங்க. ஆனா எவ்வளவு காலம் நிலைக்கும் என்பதான் இங்க பொருள். அது யாரோட கண்டு முணந்து பிடிச்சிருவான், கண்டிப்பா பிடிச்சிருவான். அதே இதில் நீங்க விக்கெட்ட வழியில போயிருவீங்க. கவனமா இருங்க. பாடல் எழுதுறது ரொம்ப நான் உன்னிப்பா பாடலுடைய பாடல் நான் கவனிக்கிறேன். இதுக்குள்ள சிக்கக்கூடாது. அவங்க எங்களுக்குள்ள வர்றதுக்கு விடக்கூடாது. விட்டுறீங்கன்னு தோத்து போயிருவீங்க. அப்ப வடிவத்தை மாத்துங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரே எதுக்கு நிக்கிறதா நான் பாக்குறேன். பாட்டு நல்லா இருக்கு, அதுல மாட்டு கருத்து இல்லை. ஆனா அது வந்து எவ்வளவு காலம் அதுக்கு போகும் அப்படின்றதான் சோ பாக்கணும். பானையில இருக்கிறாருன்னு அகப்பையில வரும். ஆமா, கடைசியா பானையோட முழுங்கைக்க தெரியும். பானை அப்ப தெரியும். அனுபவத்துல சொல்றேன், கவனமா இருங்க. எப்பொழுதுமே அதாவது எதிர் திசையில எல்லாம் சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அந்த திசை மாத்திக்கொண்டு போகணும். நீங்க மாத்த மாட்டேங்கிறீங்களே.
அது உங்க பிரச்சனை. இந்த வரிகள் எல்லாம் வரிகள் அருமை, ஆனால் ஒரு இடத்துல நிக்கிறது அது ஓகே தான். இருந்தாலும் ஒரு சில பேர் வித்தியாசமான பாட்டும் எழுதி இருக்கிறார். அதனால அவற்றை நமக்கு இதுல கோணம் ஒரு மன திருப்தி. இதுல நான் பார்த்தது வானரன்னாரு வித்தியாசமா அங்கேயும் இங்கேயும் போய் வரார். நமக்கு அதே மாதிரி இந்த இன்னும் எல்லாரும் நிறைய காதல் பேர் செட் நிற்கிறாங்க. ஆகுதோ அன்றைக்கு தடம் மாறலாம். அது வரைக்கும் சோகம் தான். ஆனா ஒன்று மட்டும் தெரியுது, நீங்க காதலையே பண்ண இல்லை, அதை நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். இதுல இன்னொரு அடுத்த பாட்டாக அக்கா கௌரி அக்கா நேரம் போது நான் அரசியலுக்கு போகணும். அதனால வந்து கௌரி அக்கா அவர்களுடைய பெத்த கடன் எத்தனையோ வாழ்த்துக்கள் தியாகி பாடத்துக்கு. அடுத்த கௌரி அக்கா போகிறேன். சாரி, இந்த பாட்டு அருளிய கடை பாட்டு பெத்த கடை. பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. எம்மை பெத்த கடன் எத்தனையோ இன்னும் பாக்கி இருக்கு. அவை அத்தனையும் மீட்டுக் கொள்ள காலம் இருக்கா? எமக்கு காலம் இருக்கு.